तो विशेष हमारी योग भट्टी चल रहे हैं। इस अव्यक्त महीने में, अव्यक्त मास में हमें कैसे ब्रह्मा बाप के समान फरिश्ता बनना है, हल्के रहना है, सदा पॉजिटिव सकारात्मक रहना है, इसके बारे में सकारात्मक का वर्तमान समय कितना महत्व है, हल्के बनना हमारा कितना महत्व है, सदा व्यर्थों से मुक्त बनना इसका कितना महत्व है, कैसे बने इसके बारे में चर्चा कर रहे थे। उसके लिए मैंने 3 बातें सुनाई आप लोगों को। पहली बात बताए, अगर हल्के बनना है कर्म गति को समझना। दूसरी बात बताए, हल्के बनना है जो हुआ अच्छा हुआ, इस मंत्र को पक्का करना। तीसरी बात, हल्के बनना है तो निगेटिव को क्या बनाना, पॉजिटिव। और उसके लिए कुछ अलग अलग एग्जाम्पल भी दिया है, मुझे लगता है सबको याद रह गया होगा। பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்வியக்த பரிஷ்டாவாக ஆகிறதுக்காக நம்ம எல்லாரும் பட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம லேசா இருக்கணும். நம்ம லேசா இருக்கிறது எவ்வளவு முக்கியம், நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம், இதை பத்தி நம்ம 3 விஷயம் பிரதர் நமக்கு சொன்னாங்க. பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம கர்மங்களுடைய ஆழமான ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எது நடந்தாலும் நன்மைக்கு அது நம்ம ஏத்துக்கணும். மூன்றாவது நெகட்டிவா கூட நம்ம பாசிட்டிவா மாத்தணும். அந்த 3த்துக்குமே பிரதர் 3 எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. चौथी बात है, अगर मुझे व्यर्थों से मुक्त बनना है, सकारात्मक बनना है, फरिश्ता बनना है, उसके लिए ड्रामा के ऊपर विश्वास रखने की जरूरत है, ड्रामा को पसंद करने की जरूरत है। அதனால இப்போ நம்ம பாசிட்டிவ் ஆகணும், நம்ம வீணான விஷயத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம டிராமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். तो सभी को अपना अपना ड्रामा पसंद आया? ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட டிராமா பிடிச்சிருக்கா? ये कई कहते क्या बाबा मेरा अपना ड्रामा बनाया, पति भी तंग करता है, बच्चे मेरा मानते ही नहीं है, झगड़ा करते हैं, पड़ोसनी झगड़ा करते हैं, मेरा शरीर बीमार रहता है, इसलिए मैं बहुत टेंशन में हूँ, परेशान हूँ। अगले 5000 साल के बाद जब आप आएंगे, मेरे को पति अच्छा देना, सास अच्छी देना, बच्चे अच्छे देना, पड़ोसनी अच्छी देना, ताकि मैं निश्चिंत होकर के पुरुषार्थ कर सकूं। அதெல்லாம் நீங்க பாபா கிட்ட இப்படி கேக்குறீங்களா? என்ன பாபா டிராமா எனக்கு உருவாக்கி இருக்கீங்க, என் சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இல்லை, என் உடம்பும் நல்லா இல்லை, வீட்டுக்காரரும் நல்லா இல்லை, குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களா கிடைக்கல. அப்ப நீங்க அடுத்தது 5000 வருஷம் கழிச்சு வரும்போதாவது எனக்கு கொஞ்சம் நல்ல ஆட்களா கொடுங்க, அப்ப நான் நிம்மதியா உட்கார்ந்து முயற்சி பண்ணுவேன். क्योंकि बाबा डायरेक्टर है, अगर एक्टर को नहीं पसंद है तो डायरेक्टर बदल भी देगा। அப்போ ஏன்னா பாபா தானே டைரக்டர், அப்போ நடிகர்களுக்கு பிடிக்கல, வேற மாதிரி கேக்குறாங்கன்னா டைரக்டர் மாத்தவும் கூட செய்வார்ல। इसलिए अभी मैं मधुबन में भी जाने वाला हूँ, तो मैं मधुबन में जाकर के बाबा के कमरे में कहूँगा बाबा अभी आने वाला है। अभी बाबा मैं नागरकोला में गया था, वहाँ भट्टी की थी, तो कुछ भाई बहनों ने कहा कि बाबा मेरा ड्रामा ठीक नहीं, थोड़ा बदल देना, तो बाबा बदल भी देगा। அப்போ பிரதர் இங்க இருந்து மதுபன் போவாங்க இல்லையா, மதுபன்ல போய் பாபா ரூம்ல போய் பாபாட்ட சொல்லிடுவாங்களாம், பாபா நான் நாகர்கோயில் போயிருந்தேன், இப்படி அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்த டிராமா பிடிக்கல பாபா, கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிக்குவேன் உங்களுக்காக, வேணா சொல்லுங்கன்றாங்க। तो किसको किसको ड्रामा बदलना है वो हाथ खड़ा करो। அப்ப யார் யாருக்கெல்லாம் இப்படி மாத்தலாம்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் கை தூக்குங்க, கொஞ்சம் மாத்தி வைக்கலாம், கொஞ்சம் நல்ல ஆட்களா நமக்கு கூட கொடுக்கலாம்। नहीं बदल सकता है, இல்ல மாறுமா, டிராமா பிக்ஸ் இல்லையா, மாறும், மாற முடியும், நீங்க விரும்பினா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்றாங்க। अच्छा किसी को भी बदलना नहीं, अच्छा जिनको पसंद है वो हाथ खड़ा करो।
नहीं बाबा मेरा ड्रामा बहुत अच्छा है, मुझे पसंद है, नहीं बदलना है, वो हाथ खड़ा करो। சரி மாற வேண்டாம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாபா, இந்த டிராமா தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. हाथ नीचे करो। मरा हुआ हाथ ऐसा किया, ऐसा है मतलब कुछ गड़बड़ है। अगर पसंद होता तो दोनों भी हाथ ऐसे होने चाहिए। பிடிச்சிருக்குன்னா ரெண்டு கை இப்படி எல்லாம் தூக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தூக்குறீங்க, அப்ப கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குன்றாங்க. क्योंकि अगर ड्रामा जो बदल देंगे तो ये जो ड्रामा बनाए, बाबा मिलाए, ज्ञान मिलाए, वो भी बदल जाएगा, वो नहीं मिलेगा फिर। டிராமாவை மாத்துனா அப்ப உங்களுக்கு பாபா கிடைச்சாங்க இல்லையா, அந்த சீனும் மாறிடும். इसलिए ड्रामा को पसंद कर लो। ஞானம் மாறிடும், அதனால வேண்டாம் இல்லையா, அப்ப அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே பிடிச்சுக்கோங்கன்றாங்க. அதே பிடிக்காததை கூட நீங்க அதை ஏத்துக்கோங்க, பிடிச்சதா மாத்திக்கோங்க. मधुबन में लास्ट में जो मुरलियां चली थी गुलजार दादी के तन में, वो क्या मुरली चलती थी? वाह ड्रामा वाह, वाह बाबा वाह, बाप के दिल में बच्चे, बच्चों के दिल में बाप, टोटल ब्रह्मा कुमारी का ज्ञान का सारा है, वाह वाह। அதாவது கடைசியில குல்சார் தாதி சரீரத்துல பாபா சொன்ன கொஞ்ச கால வாணிகள்ல பூராவுமே என்ன இருந்தது அப்படின்னா, लास्ट की 2016-17 की मुरली, 2017 2018 முரளியில நீங்க பாத்தீங்கன்னா ஆஹா பாபா ஆஹா டிராமா அதுதான் இருந்தது, ஒரே ஆஹா ஆஹா தான். அப்போ பிரம்மா குமாரிகளோட ஞானமே இந்த ஆஹாங்கிற ஒரு வார்த்தையில தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. कई भाई बहने कहते थे आजकल बाबा ऐसी मुरलियां क्यों चला रहे, हर मुरली में 50-60 बार वाह ड्रामा वाह ही बोल रहे हैं। அப்ப நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டாங்களாம், பாபா ஏன் இப்படி முரளி நமக்கு சொல்லி தராங்க, ஒரே வாணியில 1000 தடவை ஆஹா ஆஹா அந்த ஒரு வார்த்தையை தானே பாப்பா சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. इसलिए टोटल ज्ञान का सारा वाह वाह, कोई गाली भी दे क्या बोलेंगे, वाह ड्रामा वाह। ஏன்னா இந்த முழு ஞானத்தோட சாராம்சமே இதுதானே, ஆஹா அந்த ஒரு வார்த்தை தான். யாரு உங்களுக்கு நிந்தனை பண்றாங்களோ எல்லாத்துக்குமே நீங்க என்ன சொல்லுங்க, ஆஹா बोलो, சொல்லுங்க. आवाज नहीं आ रही। कोई झगड़ा करे आपके साथ क्या बोलेंगे, वाह ड्रामा वाह। யாராவது சண்டை போடுறாங்க அப்ப என்ன சொல்லுவீங்க? कोई आपको कोई गाली दे क्या बोलेंगे? உங்களை திட்டுறாங்க, कोई माता जी का पति शराब पी करके पिटाई करे क्या बोलना है? सुनाओ नहीं सुना है ना आपने? அதாவது உங்களுக்கு உங்களோட கணவர் அவங்க வந்து நல்லா தண்ணி எல்லாம் போட்டு உங்களை அடிக்கிறாங்க, அப்ப என்ன சொல்வீங்க? कोई माता जी का पति शराब पी करके पिटाई करे क्या बोलना है उसको, माता जी को? नहीं बोलना। जी बोलिए, என்ன சொல்வீங்கன்னு கேக்குறாங்க. ஆஹா आप कहेंगे भाई जी हाँ, कोई पति शराब पी करके मारेगा तो वाह वाह कैसे निकलेगा? அப்ப நீங்க கேப்பீங்க, எப்படி இது எப்படி ஆகான்னு சொல்ல முடியும், அவர் வந்து நல்லா தண்ணி போட்டு வந்து அடிக்கிறாரு, அதை எப்படி நம்ம ஆகான்னு சொல்ல முடியும்? और ही मेरे संकल्प चलेंगे, लेकिन तो भी इस माता जी को चाहे पति पिटाई करे झगड़ा करे तो भी वाह वाह बोलना है। அதாவது என்ன நடந்தாலும் சரி, கணவர் வந்து திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, நீங்க என்னதான் சொல்லணும், ஆஹா। क्योंकि उसके लिए पति तो बहुत पहले ना, सतयुग में मिला था, त्रेता में मिला था, द्वापर में मिला था, अभी भी मिला है। सतयुग का पति तो बहुत अच्छा था, ना शराब पीता था, ना मारता था, ना झगड़ा करता था, वो देवता था, सतयुग में दिल्ली में रहता था, पुष्पक विमान उसके पास था। लेकिन क्या उस पति के कारण बाबा मिला? அதாவது கணவர்மார்கள்னு சொன்னா உங்களுக்கு நிறைய கணவர்மார்கள் கிடைச்சிருக்காங்க, ஒரு ஜென்மத்திலே ஒரு கணவர் கிடைச்சிருக்காங்க. இப்ப சத்தியத்துல உங்களுக்கு கிடைச்ச கணவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் கொடுத்தாரு. உங்களை புஷ்பக விமானத்துலதான் நீங்க பறந்துட்டு இருந்தீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா அந்த கணவர் உங்களுக்கு பாபாவை காட்டினாங்களா? लेकिन अभी का पति भले शराबी है, मारता है, उसके कारण कौन मिला है? बाबा मिला है। ஆனா இப்போ இந்த கடைசி ஜென்மத்துல உங்களுக்கு எந்த கணவர் கிடைச்சிருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க பாபா கிட்ட வந்திருக்கீங்க.
सत्यु का पति दिल्ली में रहता था और अभी का पति नागर कोलाई में रहता है, तो दिल्ली वाला अच्छा है नागर कोलाई वाला अच्छा? சத்தியுகத்துல உள்ள கணவர் வந்து டெல்லியில உட்கார்ந்து இருந்தாரு, இங்க இந்த ஜென்மத்துல உள்ள கணவர் நாகர்கோயில்ல இருக்காங்க. எந்த கணவர் பிடிக்கும்? சத்தியுகத்துல கணவர் நாகர்கோயில்ல இருக்காங்க. क्योंकि इस पति के कारण ही हमको सत्यु त्रेता द्वापर सारा सोने का चरिया मिल मिले। इसलिए पति कैसा भी हो, सास कैसी भी हो, बच्चे कैसी भी हो, संगम का पति भी अच्छा, संगम की सास भी अच्छी, संगम का भी अच्छा, संगम का सब कुछ अच्छे से वाह वाह करते रहो। ஏன்னா இந்த சங்கோகத்தினுடைய கணவர்னாலதான் உங்களுக்கு சத்தியுகத்துல மாளிகை கிடைச்சிருக்கு, திரையுகத்துல மாளிகை கிடைச்சிருக்கு, துவாபரயுகத்துல மாளிகை கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த சங்கமயுகத்துல கணவர் தான். அதனால நீங்க என்ன சொல்லணும், என்ன நடந்தாலும் சரி ஆஹா ஆஹா. जो परिस्थिति आती है विघ्न आने के लिए यहाँ आने के लिए, अगर वो परिस्थिति ना होते आते ही इसी बात के व्यर्थों से मुक्त बनो। தடைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வருதா, அது वंदதுனால தானே நீங்க பாபா கிட்டே வந்துறீங்க. அதனால அந்த தடைகள் பிரச்சனைகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, ஆஹான்னு சொல்லுங்க, அதுல இருந்து விடுபடுங்க. बच्चा बीमार है, माँ को दवाई पिलाती है, दवाई बहुत कड़वी लग रही है, बच्चा नहीं पी रहा है, बार बार से निकाले, उसका दोनों हाथ जोर से पकड़ के एक हाथ से चम्मच डालिए, वो तंग नहीं है, उसका प्यार है, क्योंकि दवाई लग जाएगी उसकी कई बार ठीक होगी। इसी तरह आज ड्रामा रूपी माँ हमें परिस्थिति आती है, विघ्न आते हैं, तो भी उसको ही रिपीट करते हैं, क्योंकि उन घटनाओं के पीछे कल्याण है। इसलिए ड्रामा को पसंद कर लो। அதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வந்து மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்து அந்த குழந்தைக்கு பிடிக்காதுதான், அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லும், இருந்தாலும் அதுக்கு கை காலெல்லாம் கட்டி போட்டு வாயில ஊட்டி விட்டுறாங்க இல்லையா? ஏன் அது அப்படி அது அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஏன் கொடுக்கணும்? ஏன்னா அது உள்ள போனா தானே அந்த குழந்தையோட வியாதி குணமாகும், அந்த குழந்தைக்கு அப்பதானே நல்லது. அது போல நமக்கும் ஒரு அம்மா இருக்காங்க, அது யாரு? டிராமா. அந்த டிராமா வந்து திரும்ப திரும்ப நமக்கு பிரச்சனைகள் குழப்பங்களை கொடுக்குதுன்னா அதனால நமக்கு நல்லது இருக்குதுன்றதுனால நமக்கு அதை தந்துட்டு இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கும் நல்ல நன்றி தான் நம்ம சொல்லணும். विषयतम 3 बाप के बच्चे, ब्रह्मा, लौकिक शिव बाबा, ब्रह्मा बाबा, लौकिक पिता, 3 पिता के बच्चे। நாம வந்து 3 அப்பாவுக்கு குழந்தையா இருக்கிறோம். ஒன்னு சிவ பாபா, ஒன்னு பிரம்மா பாபா, ஒன்னு லௌகிக் அப்பா. लेकिन हमारी माँ 4 है, ब्रह्मा, मम्मा, लौकिक माँ, ड्रामा। ஆனா அம்மா நமக்கு 4 பேர் இருக்காங்க. ஒன்னு பிரம்மா, இன்னொன்னு மம்மா, லௌகிக அம்மா, 4வது ड्रामा। और माँ तो माँ होती है, माँ कभी भी बच्चे का बुरा नहीं करती, जानवर की बहना। इसलिए ड्रामा की हर सीन कल्याण करने के लिए लेके जाते हैं, तो व्यर्थ क्यों? इसलिए मन को चुप रखो। அம்மா வந்து எப்பவுமே குழந்தைக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, நல்லதுதான் பண்ணுவாங்க. அப்ப டிராமாவோட ஒவ்வொரு சீனும் நம்மளோட நல்லதுக்கு தான். அப்படின்னா நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் அதை வெறுக்கணும்? जिन्होंने ड्रामा को पसंद किया वो व्यर्थों संकल्प से मुक्त बनेंगे। इसलिए ड्रामा की हर घटना को पसंद कर लो। யார் யாரு டிராமாவை ஏத்துக்கிட்டீங்களோ, டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அவங்க எல்லாம் வீணானதுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால என்ன நடந்தாலும் டிராமாவை நீங்க மனசால ஏத்துக்கோங்க. परिस्थितियां कल्याणकारी है, विघ्न कल्याणकारी है, बातें कल्याणकारी है। इसलिए हमें किसी को छोड़ना नहीं, उसी गली में रहना है, उसी पति के साथ रहना है, उन्हीं बच्चों के साथ रहना है। अपने विचारों को पॉजिटिव बनाओ तो आपको कोई समस्या नहीं, कोई विघ्न नहीं। அதனால நம்ம எதையும் விட்டுட்டு போக தேவையில்லை. நம்ம தெருவை விட வேண்டாம், நம்ம கணவரை விட வேண்டாம், நம்ம குழந்தைங்களை விட வேண்டாம், நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களை விட வேண்டாம். ஆனா அவங்களுக்காக நம்ம நல்லதை மட்டுமே நினைச்சிட்டாலே போதும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே தானா சால்வ் ஆயிடும். लाल चश्मा पहनोगे दुनिया लाल दिखाई पड़ेगी, कपड़े सब लाल दिखाई पड़ेंगे। சிவப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டா பாக்குறதுலாம் செகவாவே தான் தெரியும். हरा पहनोगे दुनिया हरी दिखाई पड़ेगी। பச்சை கண்ணாடி போட்டா உலகமே பச்சையா தெரியும்। दुनिया हरी नहीं है, दुनिया लाल नहीं है, आपने चश्मा लाल पहनना है। इसी तरह जैसे जिसके विचार है वैसे हमें लोग दिखते हैं। अगर लोग निगेटिव दिखते हैं, निगेटिव वो नहीं है, आपका चश्मा निगेटिव। அதாவது நம்ம வந்து என்ன கலர் போட்டுருக்கோமோ அதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மையிலேயே உலகம் வந்து சிகப்பாவோ பச்சையாவோ இல்ல, நம்ம போட்டுக்கிற கண்ணாடி அதை அப்படி காட்டுது. அதே போல எந்த மனிதர்களும் தவறானவங்க இல்ல, நம்ம பாக்குற கண்ணோட்டம் வந்து அவங்க தவறாகவும் நல்லதாகவும் ஆகுது. इसलिए नजर बदलो नजारे बदल जाएंगे। அதனால நம்மளோட பார்வையை மாத்திட்டா, நம்மளோட கண்ணோட்டம் மாத்திட்டா விஷயங்கள் மாறிடும்। वर्तमान समय व्यर्थों से बचने के लिए सदा हमें पॉजिटिव विचारों को लेकर चलना है, तब हमें समस्याओं का समाधान कर सकेंगे। அதனால நம்ம வீணாதனத்திலிருந்து விடுபடுறதுக்காக பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம கையாண்டால்
நம்முடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம விடுபட்டுடலாம். और संगम युग में महान भाग्यशाली वो हैं जिनके जीवन में समस्या ज्यादा, विघ्न ज्यादा, प्रॉब्लम ज्यादा और भाग्यशाली हैं। சங்கம யுகத்துல யார் அதிக பாக்கியசாலினா, யாருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்குதோ, அவங்கதான் எல்லாரையும் விட அதிக பாக்கியசாலிகள். कुंती के सामने कृष्ण जाता है, कुंती को पूछता है, हाँ, तुमको क्या वरदान दूं? तुमने बहुत भक्ति किया है, मैं तुम्हारी भक्ति का फल देने के लिए आया हूं। அது கிருஷ்ணர் வந்து ஒரு தடவை குந்திக்கு முன்னாடி போய் நின்னாங்களா, அவங்க கிட்ட கேட்டாங்களா, நான் உனக்கு என்ன வரம் கொடுக்கறது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து நிறைய பக்தி பண்ணியிருக்காங்க. सोना चांदी जो भी मांगो तुम्हारे भक्ति का फल देने के लिए आया हूं। அப்ப கிருஷ்ணர் சொன்னாரா, நீ வந்து தங்கம் வெள்ளின்னு எது வேணா கேளு, நீ பண்ண பக்திக்கு நான் அந்த பலனை உனக்கு கொடுத்துருவேன். तो कुंती कहती है मुझे सोना चांदी नहीं चाहिए, मुझे जीवन में समस्या ही चाहिए। அப்ப குந்தி தேவி என்ன கேட்டாங்களா, எனக்கு தங்கமோ வெள்ளியோ எதுவுமே வேண்டாம், என்னோட வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டும் கொடுங்க. तो कृष्ण कहता है ये तुम क्या मांग रहे? तथास्तु, तुम्हारी जो भी इच्छाएं पूर्ण हो जाए। फिर कहा कि तुमने ये समस्या क्यों मांगी, सोना चांदी क्यों नहीं मांगा? அப்ப கிருஷ்ணர் சொன்னாரா, ஃபர்ஸ்ட் ததாஸ்து, நீ எதை கேட்டாயோ அதை நீ அடைவாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டாங்களா, எதனால இப்படி ஒரு வர என்கிட்ட கேட்ட, உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எதுக்கு நீங்க அதிகமா கேட்கறீங்க அப்படின்னு. तो कुंती कहते समस्या होगी, आप सदा मेरे साथ में रहेंगे और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य है। அப்போ குந்தி தேவி சொன்னாங்களா, பிரச்சனைகள் இருந்தா என் கூட நீங்க இருந்துட்டே இருப்பீங்க, அப்போ உங்க கூட நான் எப்பவுமே இருக்கணும்னா பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கட்டும், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு. और जब आप में साथ में रहेंगे तो सोना चांदी तो अपने आप मिल जाएंगे। அப்ப நீங்க என் பக்கத்துல இருந்தா தங்கம் வெள்ளி தானாவே எனக்கு கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. तो जिसके जीवन में समस्या है, विघन है, प्रॉब्लम है, उसके साथ में सदा बाबा है। அப்ப யாரோட வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் இருக்குதோ அவங்க கூட யார் இருக்கிறாங்க? பாபா. इसलिए बाबा बांधिली माताओं को ज्यादा याद करता है। जब पति तंग करता है, परेशान करता है, उसको कौन याद आता है? बाबा। और जितना उसको बाबा ज्यादा याद आता है उसका पद भी ऊंचा है। அப்போ பந்தனத்துல இருக்கக்கூடிய தாய்மார்களை தானே பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவங்க பந்தனத்துல இருக்க அவங்களுக்கு அதிகமா பாபாவோட நினைவு வந்துகிட்டே இருக்கு. அப்போ பாபா அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டே இருக்காங்க. और जिन माताओं को पति तंग नहीं करता, बहुत प्यार करता है, उन माताओं का योग पति से लगा हुआ है। யார் யாருக்கெல்லாம் வீட்டுல பிரச்சனைகள் இல்லையோ, கணவர்மார்கள் கஷ்டப்படுத்தலையோ, அவங்களுக்கு கணவர் மேல பற்று அதிகமா இருக்கு. और जिनका योग पति से, उसका पति कुछ भी नहीं होगा। அப்போ யாருடைய நினைவு கணவர் மேல இருக்குதோ அவங்களுக்கு பதவி என்ன கிடைக்கும்? तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। அப்போ உங்களுக்கு அன்பு காட்டுற கணவர் வேணுமா, கஷ்டம் கொடுக்கிற கணவர் வேணுமா? ताली तो बजाओ। கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன இந்த கணவர் வேணும்? हाँ? इसलिए विघन और समस्या कल्याणकारी है। அதனால பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கு. अगर विघन ना होते तो आप यहाँ आते नहीं, कल्याण होता ही नहीं। तो जो हुआ अच्छा हुआ, सब कुछ ठीक है, नो प्रॉब्लम। அதனால விக்னம் வந்ததுனால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால எது நடந்ததோ எல்லாமே நல்லா நடந்தது. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. इसलिए ड्रामा मेरा कल्याणकारी है। मेरे आसपास के जो भी लोग हैं, सब मेरा कल्याण करने वाला, मेरा कल्याण करने वाला कोई भी नहीं है। அதனால நாடகம் வந்து எனக்கு நல்லதுக்காகவே தான் இந்த நாடகம் இருக்கு. எனக்கு என்ன சுத்தி யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் எனக்கு நல்லது பண்றதுக்காகவே தான் இருந்துட்டு இருக்காங்க. ये है चौथी बात। पांचवी बात है, अगर व्यर्थों से मुक्त बनना है, कोई कुछ भी कहता है, कोई कुछ भी बोलता है, वो मन में ज्यादा रिपीट नहीं करो। இப்ப நாலாவது விஷயம் அந்த டிராமா. அஞ்சாவது விஷயம் சொல்றாங்க, நீங்க உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொல்றாங்களா, அதை நீங்க உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. कभी कभी हम क्या करते हैं, किसी ने कुछ बोला उसको इतना रिपीट करते हैं, औरों को जाकर सुनाते हैं, बात का बतंगड़ बन जाता है। அதாவது நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம் அப்படின்னா, யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா அதை நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருக்கோம், அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்ட்டு. அப்போ அந்த சின்ன விஷயம் ரொம்ப பெருசாயிடுது. राई कभी पहाड़ी बन जाती है। அதாவது கடுகு மாதிரி இருக்கக்கூடியது மலை மாதிரி பெருசாயிடுது. इसलिए कोई कुछ भी कहता है, ज्यादा सोचो नहीं। आकाश में थूकेंगे, थूका कहाँ आएगा? अपने मुंह पर आएगा।
அதனால யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொன்னா கூட நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆகாயத்தை பார்த்து துப்புனா அது உங்க மேலதானே திரும்ப விழும். तो जब समस्या आती है औरों को सुनाएंगे और समस्या बढ़ जाती है। நீங்க மட்டும் உங்க பிரச்சனைய 4 பேர்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை அதிகமாகுமா குறையுமா? इसलिए कोई कुछ भी कहता है ज्यादा, क्योंकि आज टीवी खोलो निगेटिव, अखबार खोलो निगेटिव, किसी के पास जाकर के बैठो निगेटिव, हर जगह पर निगेटिविटी ज्यादा है। இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. டிவியை பார்த்தாலும் சரி, நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி, இல்ல அக்கம் பக்கத்துல போய் பேசினாலும் சரி, எல்லா இடம் நெகட்டிவ் தான் இருக்கு. और ये निगेटिव क्यों बढ़ता जा रहा है? क्योंकि आजकल जो हम भोजन खाते हैं, भोजन के अंदर आजकल तो फल खाओ तो भी बीमार, नहीं खाओ तो भी बीमार। आज फलों के ऊपर, सब्जियों के ऊपर, चावल के ऊपर दवाई डाली जाती है और इस दवाई के कारण आज शरीर में भी ताकत नहीं और मन में भी ताकत नहीं, इसीलिए सभी को डिप्रेशन, तनाव, निगेटिविटी बढ़ती जा रहा है। இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் நிறைய நெகட்டிவிட்டி அதிகமாகுதுன்னா, பழங்கள் சாப்பிட்டாலும் அதுல பிரச்சனை வருது, பழம் சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை வருது. ஏன்னா சாப்பிடக்கூடிய பழம், காய்கறி, அரிசி எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்றாங்க, கலப்படம் பண்றாங்க. मैं अभी कुछ समय पहले हिमाचल में गया था, एप्पल गार्डन में। जो एप्पल किसी ने मेरे को दिखाया, जो चमकने वाला एप्पल होता है वो मोमबत्ती का पिघला करके उसको डुबा के निकालते कोटिंग लग जाता है, इसलिए चमकता है, जल्दी खराब नहीं होता। लेकिन ऐसी चीजें पेट में जाएगी, कई बीमारियां होने की संभावना है। அதாவது பிரதர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஆப்பிள் தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்களாம். அப்போ பார்த்துருக்காங்களாம். அப்போ அவங்க பிரதர் கிட்ட அதை காமிச்சாங்களாம். ஆப்பிள் வந்து சில ஆப்பிள்களை வந்து மெழுகுல முக்கி எடுக்கிறாங்க, ஏன்னா அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. ஆனா அப்படிப்பட்ட ஆப்பிள் வந்து பழப்பழான்னு இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டா என்ன ஆகும், அது வயிற்றுக்குள்ள போய் நமக்கு பல வியாதிகளை உருவாக்கி. आजकल कई सब्जियों में कलर डाला जाता है ताकि उसका रेट और कलर में केमिकल्स होते हैं। இன்னும் சில காய்கறிகள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக, அப்ப அதுல கலர்ஸ்ல கெமிக்கல் கலந்துருக்கு. वैसे तो महाराष्ट्र में सांगली जिले में जहाँ अंगूर बहुत पैदा होता है, पूरे इंडिया में अंगूर जाता है वहाँ। सांगली மகாராஷ்டிரால சாங்கிலின்னு ஒரு இடத்துல நிறைய ஆரஞ்சு பழம் अंगूर கிரேப்ஸ் உற்பத்தி ஆகுது. அந்த கிரேப்ஸ்ல தான் நிறைய கலர் பண்ணாங்க. लेकिन अभी देखते थे उस पर इतनी दवाई डाली जाती है, बीच में हमेशा दवाई, तो ये सोचता था कभी रस दवाई का तो नहीं बन रहा है। आज इन चीजों के अंदर, आज वो के अंदर ताकत नहीं, मन भी कमजोर हो गया, तन भी कमजोर हो गया। அதாவது அதுல வந்து நிறைய மருந்து தெளிக்கிறாங்க. இப்போ மருந்து தெளிக்கும் போது அதோட சுவையை கூட்டுறதுக்காக அவங்க அந்த பண்ணாங்க. இப்போ நினைச்சலாம் இந்த மருந்துல தான் அவங்க சுவை இருக்குதா, அப்ப அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுது, நிறைய கெடுதல் உருவாகுது. आजकल पीते देखो बाजार में कितना बढ़िया, लेकिन उसके ऊपर दवाई डाल करके बढ़िया बनाया जाता है। இப்போ பப்பாளி எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய பப்பாளி எல்லாம் கடைகள்ல வச்சிருக்காங்க. அப்போ மருந்து எல்லாம் அவ்வளவு போட்டுதான் அவ்வளவு பெருசாக்கி இருக்காங்க. अभी कुछ दिन पहले आम के सीजन में मुझे कहीं बाहर जाना था, इसलिए मैंने क्या किया, आम का सीजन जैसे आते एक पेटी मंगाई मैंने। அப்போ மாம்பழ சீசன் வந்தப்போ நான் எங்கேயோ வெளியே போனேன். அப்போ ஒரு பெரிய பெட்டி வாங்கினேன். वो पेटी के अंदर मैं कई दिन तक देखता रहा, पका तो खोल दिया तो देखा के अंदर 2 पूड़ी मिली, छोटी छोटी पूड़ी। उसके ऊपर लिखा था छोटे से अक्षर में, उसमें खाना नहीं है। लेकिन जब मैंने वो आम निकाला तो उसी जहां पूड़ी डाली थी वहां सड़ गए थे आम। तो मैंने जब निकाला तो उसके बाद थोड़ा सा काट करके खाया, मेरी जीभ की टेस्ट 15 दिन के लिए चली गई। क्या डाला था इसमें? पूड़ी उसके अंदर कुछ दवाई डाली थी, प्लास्टिक में पूड़ी बनाकर डाला था। அந்த பெட்டிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு கவர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பழத்தை எடுத்து பிரதர் வந்து அது வந்து கொஞ்சம் அழுகி போயிடும், ஈஸியா அழுகிருது அந்த போட்ட உடனே. அது போட்டு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டா 15 நாளுக்கு எனக்கு வேற டேஸ்டே தெரியல. इसलिए आजकल सब्जियों में ये, और इसीलिए आजकल हर जगह पर सभी कोई किसी को रिगार्ड नहीं देता, रिस्पेक्ट, घर घर में रामायण, और इसीलिए आज संकल्प विरोध ज्यादा चल रहा है। அப்ப எல்லா இடம் நெகட்டிவ், சாப்பிடுற விஷயங்கள்லயும் நெகட்டிவ் இருக்கும்போது வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு, பிரச்சனைகள், கவலைகள் இருக்கு. इसलिए वर्तमान समय कोई कुछ भी बोलता है उसको ज्यादा मन में रिपीट नहीं करो, अन्यथा हमें तनाव, टेंशन होने की संभावना है। அதனால யாரும் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சரி, உங்க மனசுக்குள்ள அதை திரும்ப திரும்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு டென்ஷன், கவலை எல்லாமே அதிகமாயிடும். एक व्यक्ति ने गधा पाला था, गधा अचानक पेड़ गिर गया।
ஒரு மனுஷன் வந்து ஒரு கழுதை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கழுதை வந்து ஒரு நாளைக்கு கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. मालिक को लास्ट को निकाली नहीं निकाली क्या करें, लास्ट उससे बड़ा हो गया, गल करके फायदा क्या। அப்போ அவருக்கு யோசனை வந்தது, இது நம்ம வெளியில எடுக்கணுமா வெளியில எடுக்க வேண்டாமா அப்படின்னு. அப்புறம் கடைசியில யோசிச்சாரு, இந்த கழுதைக்கு தான் வயசாயிடுச்சு அப்படி கிடக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. तो आसपास में जो भी लोग को मेरा घर पे गिराए उसको अपनाना है, आप अपने लिए क्या जाना, उसको ईर्ष्या अपना लेते हैं। அப்போ வந்து அவங்க உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, என்னோட கழுதை வந்து கிணத்துல விழுந்துச்சு, அதை நாங்களே உதைச்சிடணும், அதெல்லாம் நீங்க அதுக்கு தேவையான சாதனங்கள்லாம் எடுவாங்க, அதை உதைக்கணும். सभी ने पौधे लगा के मिट्टी डालना शुरू, गधा तो जिंदा था, नीचे से जोर से चिल्लाना शुरू किया उसने, लेकिन कोई सुनता ही नहीं, मिट्टी डालने में मस्त थे। அப்போ எல்லாரும் மண் அள்ளி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க உள்ள. ஆனா அப்போ கழுதை வந்து இப்படியே அவங்கள முறைச்சு பாக்குது. ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. जब गधे ने देखा कोई सुनने वाला ही नहीं है, चुप हो गया, उसके ऊपर जो भी मिट्टी आती थी झाड़ करके नीचे गिराता है, झाड़ करके नीचे गिराता है, उसके पैर के नीचे ढेर होता गया, एक एक पाउंड ढेर बनते कुएं से बाहर निकला। गधा समझदार था। அப்போ கொஞ்ச நேரம் அது கத்தி கத்தி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆயிடுச்சு. தலையில விழுந்த மண்ணை எல்லாம் அப்படியே உதறி கீழே தள்ளிட்டே இருந்துச்சு. அதுக்கு காலுக்கு கீழே மண் குவிய குவிய அது மேல மேல ஏறிக்கிட்டே இருந்தது. கடைசியில பார்த்தா அது உயிர் தப்பி வெளியே சாகிடுச்சு. वो गधा समझदार था, अगर इतनी भी बात उसे सीखेंगे तो हमें भी कभी तनाव टेंशन निगेटिविटी नहीं आई। அப்ப அந்த கழுதை வந்து புத்திசாலி கழுதை தானே. அப்ப இந்த கழுதை கிட்ட இருந்து கூட இந்த விஷயத்த நம்ம கத்துக்கிட்டா நம்மளுக்கு டென்ஷன் கவலை எல்லாம் இருக்குமா வாழ்க்கையில? आज हमें भी लोग मिट्टी डालेंगे निगेटिव की, ये जब से हमसे मिट्टी में गई कुछ नहीं करती, वो ऐसी है वैसी है, हम कहते नहीं मैं ऐसी नहीं हूं, मैंने बहुत कुछ किया, मैंने जितना चिल्लाएंगे दब जाएंगे। इसलिए कोई कुछ भी कहता है, रात को सोते समय उन सब बातों को झाड़ करके फिर सो जाओ। அப்போ இங்க கூட நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா, யாராவது உங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற, நீ அதை பண்ண மாட்டேங்கிற, இதை பண்ண மாட்டேங்கிற அப்படி. அப்ப அதுக்கு திருப்பி இல்ல நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் நீங்க சொல்லிட்டு இருந்தா அதுல பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம ராத்திரி எல்லா காலையில கேட்டது எல்லாத்தையும் அந்த ராத்திரியோட உதறி தள்ளிட்டு நீங்க பாபா நினைவுல இருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க முன்னேறிட்டே இருப்பீங்க. झाड़ कैसे हो जाए, एक बार झाड़ दो, ऐसा करो ஒரு தடவை அப்படி உதறி தள்ளுங்கன்றாங்க. करो करो செய்து காட்டுங்க. अब क्यों कई कहते भाई जी जड़ता नहीं, बहुत कड़वा बोला, सबके बीच में बोला, अगर नहीं जड़ता ड्रामा को समझा ही नहीं, कर्मगति को समझा ही नहीं, जो अच्छा अच्छा समझा ही नहीं, निगेटिव को पॉजिटिव नहीं बनाया, अगर ये सब करेंगे सारी बातें जड़ जाएगी। அப்ப சில பேர் சொல்றாங்களாம், சகோதரரே நீங்க சொல்றீங்க, ஆனா அது எவ்வளவு என்ன திட்டுனாங்க தெரியுமா, என்னை எவ்வளவு எல்லாம் பேசுனாங்க, அது நான் எவ்வளவு உதறினாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு. அப்படின்னா நீங்க நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கல. அப்ப நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை ஏத்துக்கிட்டு உதறிட்டீங்கன்னா எல்லாம் தானா விட்டு போயிடும். इसलिए कोई कुछ भी कहता है इसी बातों को झाड़ दो, ये है चौथी बात। இதுதான் அஞ்சாவது விஷயம். அதாவது चौथी पांचवी, पहली कौन सी सुनाई, कर्म गति को समझना, दूसरी बात बताई कौन सी, जो हुआ अच्छा हुआ, तीसरी बात बताई निगेटिव पॉजिटिव में लाना, चौथी बात बताई पांचवी बताई कोई कुछ करा, इस बात को झाड़ देना। அதான் விஷயம். விஷயம் சொன்னாங்க, கர்மத்தைய ரகசிய தோஷம், ரெண்டாவது எது நடந்தாலும் நல்லது நினைச்சுக்கணும், மூணாவது வாசிட்டு மாத்தணும், நாலாவது டிராமாவுடைய ரகசியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், டிராமா நல்லது, எல்லாத்தையும் உதவி தெரிவிக்கணும். पहले अपने आपको कुछ अगर का एग्जांपल दिया था, अगर हर पॉइंट का एग्जांपल याद रखो, क्लास में भी भूलेगा नहीं, जब भी सामने सिचुएशन है वही से एक फार्मूला अपना झाड़ दो, नेगेटिव आप फिर तो सिद्ध बन जाएंगे। உங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அந்த எக்ஸாம்பிளோட நீங்க ஞாபகம் வச்சா நீங்க ஒரு நாள் மறக்கவே மாட்டீங்க இந்த கிளாஸை. அதுக்கப்புறம் நீங்க அந்த இந்த ஒரு விஷயம் உங்க மேல விழுந்தாலும் நீங்க அதை உதவி தள்ளிருக்க. तो पहले इसमें पॉइंट में बताया था अगर एग्जांपल, முதல்ல எக்ஸாம்பிள் ஆக்ரா அந்த कर्मगति, கர்மத்தில் சொன்னாங்க இல்லையா. दूसरी पॉइंट बताया था जो हुआ अच्छा हुआ, मंत्र वाली गाना, ரெண்டாவது வந்து மந்திரமுடைய கதை, எது நடந்தாலும் நல்லது. और तीसरी में नेगेटिव पॉजिटिव तुकाराम महाराज की सुनाई। மூணாவது வந்து துக்காராம் மகாராஜோட கதையை சொன்னாங்க, அதை கழுதையில வச்சு சுத்தினாங்க இல்லையா, அந்த கதை சொன்னாங்க. चौथी ड्रामा के अंदर कुंती वाली बात बताई थी। நாலாவது வந்து சொல்லும்போது டிராமா சொல்லும்போது குந்தி கிருஷ்ணர் அந்த கதை சொல்றாங்க. और पांचवी में गधे वाले एग्जांपल, झाड़ देना। அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து கழுதை, கழுதை அப்படியே உதறி தழுது இல்லையா. पक्का क्लास याद रहेगा। இது உங்களுக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்குமா கிளாஸ்ன்னு கேக்குறாங்க. छठी बात है, अगर व्यर्थों से मुक्त बनना है, सकारात्मक बनना है, उसके लिए रोज सवेरे अपने दिनचर्या में 3 चीजें करो।
அப்போ நம்ம பாசிட்டிவா நம்ம மாறணும் அப்படின்னா छठी बात है। இது வந்து ஆறாவது விஷயம். பாசிட்டிவா நம்ம மாறுறதுக்காக நம்ம வந்து 3 விஷயங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும். एक अमृत वाला का योग अच्छा, दूसरा क्लास के पहले योग, और तीसरा रोज की मुरली सुनना। முதல் விஷயம் அமிர்த வேளா யோகா நல்லா பண்ணணும். ரெண்டாவது கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்ணணும். மூணாவது டெய்லி கிளாஸ் கேட்கணும். तो अमृत वाला कौन कौन उठता है? हाथ खड़ा करो। யார் யார் அமிர்த வேளா எந்திக்கிறீங்க கை தூக்குங்கன்றாங்க. चलो बहुत अच्छे, हाथ नीचे करो। கை தூக்கு. लेकिन अमृत वाला का चुपचाप आपका कोई वीडियो बनाई जाए और वही वीडियो आपको सवेरे 10 बजे दिखाई जाए, देखिए मेरा है, मैंने ऐसा किया था। அமிர்த வேலைக்கு உங்களை வந்து உங்களுக்கே தெரியாம வீடியோ எடுப்பாங்களா? 10 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுவாங்களா? அப்ப இதுதானா நான் இப்படியா இருந்தேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்களா? दीवार के सहारे बैठे, मुंह खुला, आंखें बंद है। செவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, வாய் திறந்திருக்கு, கண்ணு மூடி இருக்கு. 2 बार मच्छर अंदर भी गया और बाहर भी आया, पता भी नहीं चला। 2 தடவை கொசு உங்க வாய்க்குள்ளேயும் போச்சு, வெளியும் வந்துச்சுன்றாங்க. अगर ऐसा योग करेंगे तो आत्मिक स्थिति कैसी बनेगी? அப்ப இப்படி யோகா பண்ணா எப்படி ஆத்ம நிலை வரும்? कई तो दिन में, इसलिए अटेंशन से योग करना। அதனால சில பேர் பகல்லே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால கிளாஸ் கேட்கும்போது அல்லது பாபா நினைக்கும் போது அட்டென்ஷனோட பண்ணணும். बाबा कहते हैं बच्चे तुम्हें भक्तों की आवाज सुनाई पड़नी चाहिए। பாபா என்ன சொல்றாங்க, குழந்தைங்களே நீங்க எப்படி யோகா பண்ணணும்னா பக்தர்களோட குரல் உங்க காதுல விழுற அளவுக்கு யோகா பண்ணணும். कई कहते हैं अलार्म नहीं सुना पड़ता, भक्तों की तो बात ही छोड़ो। சில பேர் சொல்றாங்களா அலாரம் அடிக்கிறது கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது, அப்புறம் பக்தர்கள் சொல்றது எனக்கு எப்படி கேட்கும்? अगर कोई माँ सोई है, बच्चा गोद में रो रहा है, चिल्ला रहे रात को, और माँ खर्राटे मार करके सोई है, उसको माँ कहेंगे? அதாவது ஒரு அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தை அழுற சத்தம் கேக்குது, ஆனா அவங்க கொரட்டை விட்டு தூங்குனா அவங்கள அம்மான்னு சொல்வீங்களா? आज सारे दुनिया के लोग चिल्ला रहे हैं, हे देवी आओ, मंदिर में आपके मंदिर में जाते हैं, हे देवी आओ मुझे दुखों से छुड़ाओ, और देवी खराटे मार करके सो रही। எல்லா கோயில்லையும் தேவிய வந்து வணங்குறாங்க, கூப்பிடுறாங்க, ஓ தேவி வாங்க என்னோட கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இந்த தேவிகள்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா? ब्रह्मा बाबा को जब रात को कोई भी पुकारता था, कोई माताएं पुकारती थी, तो ब्रह्मा बाबा नींद से उठते थे, उस माता को सकाश देते थे, फिर सो जाते थे। பிரம்மா பாபா தூங்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஏதாவது ஒரு குழந்தை பிரம்ம பாபாவை நினைக்கிறாங்கன்னா டக்குன்னு பிரம்ம பாபாவுக்கு முழிப்பு வந்துருமா? உடனே உட்காந்து யோகா பண்ணிட்டு திரும்ப யோகா முடிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்களா? इसलिए ब्रह्मा बाप के समान बनो। அதனால நீங்களும் பிரம்மா பாபாவுக்கு சமம் ஆகுங்க. कभी कभी ब्रह्मा बाबा रात को सोते थे, उसी समय कई जो पार्टी में आए हुए भाई बहने कहते थे, वो सिक्योरिटी रात को जो सिक्योरिटी होती है ना, उनको कहते हमको बाबा को सोते समय देखना है। सिक्योरिटी वाला मना करता, नहीं नहीं बाबा सोया है, रेस्ट कर रहा है थोड़ा, नहीं नहीं हम चप्पल दूर रखेंगे, हमको जाना है, देखना है सिर्फ खिड़की से। அப்போ பாபா பிரம்ம பாபா இருக்கிற டைம்ல சில சமயம் ராத்திரியில வந்து பிகேஸ் வந்து இறங்குறாங்க மதுபன்ல அப்படின்னா செக்யூரிட்டிக்காரர்கிட்ட கேட்பாங்களாம், பிரம்ம பாபா இப்ப தூங்கிட்டு தானே இருப்பாங்க, நாங்க போய் சும்மா பார்த்துட்டு வந்துடுறோம், எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறோம்னு செக்யூரிட்டிக்காரர் அனுமதிக்க माटाराम। तो कई बार वो भाई बहने बाबा के नजदीक थोड़ा सा जाते थे, कितना बजे रात को 1 बजे जाओ, 12:30 बजे जाओ, कितना बजे जाओ, जब भी नजदीक जाते थे बाबा कहते थे आओ बच्चे करके बुलाता। அப்போ பிரம்ம பாபா வந்து அந்த குழந்தைங்க எப்படியாவது சமாளிச்சு போறாங்கன்னு வைங்களேன், ஒரு சத்தம் கொஞ்சம் கூட கேட்காம மெதுவா போய் எட்டி பார்த்தா உடனே பாபா கூப்பிடுவாங்களா, வா குழந்தைன்னு கூப்பிடுவாங்களா. அது 12:30 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, நீங்க பக்கத்துல போறீங்கன்னு தெரிஞ்சாலே பாபாக்கு தெரிஞ்சிடுமா. ये है कर्मातीत अवस्था, ये है फरिश्ता स्थिति, ये है आत्मिक स्थिति वालों की नींद, ये है योगी की नींद। இதுதான் கர்மாதீத நிலை, இதுதான் பரிஷ்டா நிலை. ஆத்மிக ஸ்திதியில இருந்து தூங்குறவங்களுடைய நிலை வந்து இப்படித்தான் இருக்கும். लेकिन आप लोग कैसे सोते हैं?
உங்களோட தூக்கம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க brother. रात को सोते समय कोई चुपके से खटिया को पकड़ करके धीरे से स्मशान तक लेके जाकर के छोड़ दिया, सवेरे उठेंगे सोचिए कहाँ पहुंच गए। हाँ? நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. யாராவது உங்க 2 பேரும் உங்க கட்டில அப்படியே பைய தூக்கி கொண்டு போய் சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே வந்துட்டா கூட காலையில நான் எழுந்துச்சு ஐயா நான் எங்க எப்படி வந்தேன் அப்படின்னு யோசிப்பீங்களா? அப்படி இருக்குமா உங்க தூக்கம்? इसलिए जागृत होकर के आत्मिक स्थिति में सोना। அதனால விழிப்புணர்வோட ஆத்ம நிலையில இருந்து தான் நீங்க தூங்கணும். इसलिए अमृत वेला का योग अच्छा करो, आंखें खोल करके बैठो। அப்ப அமிர்த வேளா யோகா வந்து கண்ணை திறந்து நல்லா பண்ணணும். कोई घर में मेहमान को बुलाओ, मेहमान बहुत बड़ा है लेकिन आपका बहुत स्नेह प्यार है, इसीलिए 10 काम छोड़ करके आपने बुलाया इसे घर में आया। உங்களுக்கு நீங்க விருந்தாளியே உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, அவர் ரொம்ப பெரிய விருந்தாளி, அவருக்கு 10 வேலை இருக்கு, இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு விருந்தாளி உங்களுக்காக வாராரு உங்க வீட்டுக்கு. अब जैसे घर में आया आपने कुंडी बंद कर दी और सो गए, वो बेल बजा रहा है, घंटी बजा रहा है, दरवाजे नहीं खोलो। अब उसको कैसे लगा अरे मैं 10 काम छोड़ के आया और अंदर ही है, बाहर भी नहीं गया, दरवाजे नहीं खोले। அப்போ அவரும் வந்தா உங்க வீட்டுக்கு, இங்க வந்து பார்த்தா கதவு முடி எல்லாம் மூடி இருக்கு, கதவு தட்டுறாரு, பெல் அடிக்கிறாரு, சத்தம் போடுறாரு, ஆனா நீங்க எதுவுமே இல்லை. वो तो चला जाएगा। அப்போ அவங்க விருந்தாளி என்ன பண்ணுவாங்க? फिर 10 வேலையை எப்படி வந்தேன், வந்து இங்க பார்த்தா எல்லாம் முடியல இருக்கு, அப்படி போயிடுவாங்க. फिर फोन को क्या बता भाई, कहीं मैं आया था, बिल बजाई थी, घंटी बजाई थी, आपने दरवाजे खोला, चला गया, नहीं प्लीज बताया। அப்போ நீங்க போன் அடிச்சு கேட்கறீங்க அந்த விருந்தாளிய, நான் உங்களை கூப்பிட்டேனே நீங்க ஏன் வரல அப்படின்னு. நானா வந்து கதவு தட்டினேன், பெல் அடிச்சு அவங்களை கூப்பிட்டேன், சத்தம் போடுறேன், நீங்க கதவே திறக்கல, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. फिर दरवाजा बंद करो, फिर बुलाओ, कहेगा कभी नहीं आऊंगा। அப்போ திரும்பவும் அடுத்த நாள் கண்டிப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப திரும்ப நீ கதவை போட்டுனா நான் ஒரு நாள் வரவே மாட்டேன் அப்படின்னு. इसी तरह अमृत वाला उठेंगे, बाबा को निमंत्रण देंगे, मीठे बाबा, प्यारे बाबा, आ जाओ हम आपसे बातें करनी करनी। அதே போல நீங்களும் என்ன சொல்றீங்க, பாபா இனிமையான பாபா, வாங்க பாபா நான் உங்க கூட பேசணும் சொல்லி அப்படியே நீங்க தூங்கியாச்சு. तेरे द्वार खड़ा भगवान, भगत भरले जोली भगत, ओम शांति हो गया। அப்போ என்னோட பையன் நிரப்புன்னு நீங்க சொன்னா அதான் ஓம் சாந்தி ஆயிடுச்சே ஏற்கனவே. अब बाबा तो ओबीडियंट सर, वो तो आता है, जो देखता है इसके तो दरवाजे खिड़की बंद है, वो तो चला जाता है। बाबा को तो कितना बिजी है, फिर अचानक रास्ते से फिर नींद खुल गई, फिर कह मीठे बाबा, फिर बाबा देखता है फिर से आवाज आ रहा है, फिर आता है, फिर दरवाजे बंद किया। इसलिए आंखें खोल करके बैठो। அதனால நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் பாபா மெனக்கிட்டு உங்க வீடு தேடி வராங்க. நீங்களும் இனிமையான பாபா வாங்க பாபான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, அப்படியே தூங்கிடுறீங்க. அடுத்தது பார்த்தா பாபா பாக்குறாங்க, என்னடா இங்க வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு அப்படின்ட்டு திரும்ப போயிடுறாங்க. और केवल आंखें खोल के भी नहीं बैठो, कोई मेहमान घर में आया, सामने बैठा है, उसके चेहरे की तरफ देखते रहो, वो कहेगा फोन क्यों किया। அதாவது நீங்க ஒரு விருந்தாளிய கூப்பிட்டாச்சு, அவரும் வந்தாச்சு, நீங்களும் கண்ணை திறந்துதான் உட்கார்ந்து இருக்கீங்க, இப்படி பார்த்துட்டே இருப்பீங்களா அந்த விருந்தாளிய? அப்போ அவரு என்ன நினைப்பாரு, இவரு என்ன கூப்பிட்டாங்க, மெனக்கிட்டு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, நானும் வந்திருக்கேன், வந்து உட்கார்ந்தா இப்படி என்ன பார்த்துட்டே இருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. कई भाई बहन क्या करते, योग कैसे करते, पापा के फोटो की तरफ देखते रहे, बात ही नहीं करेंगे, फिर घड़ी में देखेंगे कब तक देखना हो, फिर देखेंगे अब 5 मिनट देखना। அடுத்து சில குழந்தைகள், பாபா குழந்தைகள் என்ன பண்றாங்களா, பாபா போட்டோவே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா, பார்த்துட்டே இருப்பாங்களா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா, அப்படியே இருப்பாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மணியை பார்ப்பாங்களாம், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி பார்க்கணும், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் பார்ப்போம். कोई घर में मेहमान बैठे हुए, चेहरे की तरफ देखो, घड़ी की तरफ देखो, उसको लगा इसको हुआ क्या, इनको लगा कहीं बाहर जाना होगा, मैं आने का कारण डिस्टर्ब हो गया इसलिए घड़ी दिखा रहा है, उठ के चला जाएगा। इसलिए बाबा से बातें करो, जिसके लिए बुलाए वो बातें करो। அதனால ஒரு விருந்தாளியை நீங்க கூப்பிட்டுக்கிட்டு அவரையும் உட்கார வச்சுக்கிட்டு மணியையும் பார்த்துக்கிட்டே இருந்தா விருந்தாளி என்ன நினைப்பாரு, ஓ இவருக்கு வேற எங்கேயும் வெளியே போக வேண்டியது இருக்கு போல் இருக்கு, அப்ப நம்ம எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவார் இல்லையா. அதே போல சிவபாபாவும் போயிடுவாங்க. அதனால பாபா கூட பேசுங்க. कई क्या करते हैं, शुरू करेंगे योग में बैठेंगे, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ, अब जा रहे चांद सूरज तारांगन के पार और तारांगन के पार से झुटका लगा नीचे हड्डी गुड्डी टूट जाएगी नीचे।
சில பேர் என்ன சொல்றாங்க, நான் சாந்த சொரூபாத்மா, நான் இப்ப பறந்து போயிட்டே இருக்கிறேன், சூரியன் சந்திரனை கடந்து போறேன்னு சொல்லும் போதே தூங்கிடுறாங்க. அப்ப சந்திரனை கடந்து நட்சத்திரங்கள்ல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? इसलिए अटेंशन से योग में बैठना। एक कुमारी ने मुझे क्वेश्चन पूछा, कहते भाई साहब मैं अमृतवेला उठती हूँ लेकिन परम धाम में ऊपर नहीं जाती हूँ। तो हमने कहा क्यों? कहते उसी समय अमृतवेला के समय हमारे घर के ऊपर बहुत अंधेरा होता है, इसीलिए मैं ऊपर नहीं जाती, यहीं बैठती। அதாவது ஒரு கன்யா வந்து சொன்னாங்களாம், நான் அமிர்த வேலைக்கு எந்திப்பேன், ஆனா நான் மேல போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப பிரதர் கேட்டாங்களா, ஏன் போக மாட்டேன்? ஏன்னா எங்க வீட்டுக்கு மாடி மேல ஒரே இருட்டா இருக்கும், அதனால நான் போக மாட்டேன். एक कुमार ने क्वेश्चन पूछा, कहता भाई साहब मैं अमृतवेला उठता ही नहीं। हमने कहा क्यों? कहते नींद ही नहीं खुलती। हमने कहा क्यों? अलार्म लगाए करो। कहते अलार्म तो लगाता हूँ लेकिन सुनाई नहीं पड़ता। हमने कहा क्यों? कहता मैं सोने के लिए परमधाम में ऊपर जाता हूँ और अलार्म मेरा बेड पर धरती पर बसता है, इतना लंबा डिस्टेंस है इसलिए सुनाई नहीं पड़ता। அடுத்தது ஒரு பிரதர், ஒரு குமார் வந்து பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், நான் அமிர்த வேலை எந்திக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ பிரதர் கேட்டாங்க, ஏன் எந்திக்க மாட்டேன்? ஏன்னா அலாரம் வந்து எனக்கு கேட்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கேட்காது? ஏன்னா நான் ராத்திரி தூங்கும் போதே நான் பரந்தாமத்துல தான் தூங்குவேன், அலாரம் பூமிக்குள்ள எல்லாம் அடிக்குது, அது எவ்வளவு தூரம் எனக்கு எப்படி சத்தம் கேட்கும் அப்படின்னு. देखो कैसे कैसे बाबा कहते हैं बच्चे मैं रोज तुम्हारे पास आता हूँ, सामने आता हूँ। बाबा आता है, दिखाई पड़ता है बाबा? பாபா சொல்றாங்களாம், குழந்தைங்க முன்னாடி நான் டெய்லி வாரேன் அப்படின்னு பாபா சொல்றாங்களாம். உங்க கண்ணுக்கு தெரியுதா? बाबा को देखने के लिए होश में बैठने की जरूरत है। कोई बेहोश होगा तो कैसे दिखाई पड़ेगा? ஆனா பாபாவை நீங்க பார்க்கணும்னா நீங்க விழிப்போட உட்காரணும். உங்க சுய நினைவு இல்லாம நீங்க உட்கார்ந்தா எப்படி பாபா கண்ணுக்கு தெரிவாங்க? जैसे कोई शराबी शराब पी करके गटर में पड़ा है और कोई जाकर के कहे 10 रुपए ले लो, घर में जाकर सो जाओ। वो नशे में होता है, वो क्या करता है, मैं राजा हूं, मुझे कुछ नहीं चाहिए। அதாவது ஒருத்தர் நல்லா தண்ணி போட்டுட்டு சாக்கடையில விழுந்திருப்பாங்க. நீங்க அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து, இந்த 10 ரூபாய் வச்சு வீட்டுல போய் படு அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுவாரு, நான் ராஜா, எனக்கு 1 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். इसी तरह अमृतवेला बाबा क्या करता है, वरदानों का झोला लेकर के हर एक बच्चे के पास जाता है, पूछता है बच्चे कुछ चाहिए, लेकिन हम नींद में मैं राजा मुझे कुछ नहीं चाहिए। जैसे कोई शराब पिए, अगर अमृतवेला देखेंगे कोई ऐसा झूम रहा है, कोई ऐसा झूम रहा है। அதனால அதே போல பாபாவும் பையன் நிறைச்சிட்டு அமிர்த வேலைக்கு வாராங்களா உங்களை தேடி, குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலான்ட்டு. கொடுக்கவும் செய்யறாங்களாம். அப்ப நீங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்களா, நான் ராஜா, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறீங்களா? कई तो दिन में झूमते हैं तो अमृतवेला क्या करते हैं उनको पता। என் தூக்கத்திலே நீங்க ஊஞ்சலாடிட்டே இருக்கிறீங்களா, அப்ப அமிர்த வேலையில என்ன பண்ண முடியும்? जागृत रात को ट्रेन जा रहे हैं 11-12 बजे या 1-2 बजे, चाय वाला चाय 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 करके झुटका लगाता है। उसको पता है कि अभी ट्रेन जाएगी, मुझे 50 रुपए मिलेंगे, उसको सामने 50 रुपए दिखते हैं, इसीलिए नींद पिट जाती है। இப்போ பாருங்க, நீங்க உங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ராத்திரி 1 மணி 12 மணி 1 மணிக்கு கூட டீக்காரர் வந்து டீ வேணுமான்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த 50 ரூபாய் 40 ரூபாய் வந்து அவருக்கு சம்பாத்தியம். அப்ப அவர் அதுக்காக அவரோட உறக்கம் கூட அவருக்கு என்ன விட்டுட்டு போயிடுது, அவரை விட்டுட்டு. इसलिए अमृतवेला के समय स्वयं परमात्मा इतना दूर से परम धाम से एक एक जन्मों का एक एक दिन भाग्य लिखने के लिए आता है आपके सामने। இவ்வளவு தூரத்துல பரந்தாமத்துல இருந்து நம்முடைய அப்பா கீழே இறங்கி ஒவ்வொரு நாளின் பாக்கியத்தை எழுதுறதுக்காக நம்ம கிட்ட வாராங்க. वो तो भाग्य लिख रहे हैं, लेकिन हम அவர் நம்ம பாக்கியத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க, ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? जैसे कोई बच्चे के ऊपर, बच्चे के चेहरे पर मम्मी मेकअप कर रहे हैं, बच्चा ऐसे ऐसे करेगा, 2 थप्पड़ लगाए, चुप नहीं रह सकता। ஒரு குழந்தைய மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், குழந்தை அங்க இங்க அசைஞ்சு இருந்தா ஒரு 2 அடி கொடுப்பாங்க இல்லையா? हाँ, कोई चेहरे पर मेकअप और झुटका लगा दे, यहाँ का मेकअप यहाँ पहुंच जाएगा। கண்ணுல மை போட்டுட்டு இருக்காங்க அல்லது ஒரு பொட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க, தூங்கி விழுந்தா என்ன ஆகும்? அது மை அங்க பொட்டு எல்லாம் அழிஞ்சு போயிடுவேன், எங்கேயாவது கிழிச்சு விட்டுருவோம்ல। इसलिए कहावत बने, जब भगवान भाग्य में लिख रहे थे, सो रहे थे क्या? அதனாலதான் இப்படி ஒரு சொல் இருக்கு, பகவான் உன் பாக்கியத்தை எழுதிட்டு இருக்கும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
इसीलिए जैसे कोई मम्मी होती है, सारे बच्चे जब सो जाते हैं, धीरे से आकर के जो प्यारा बच्चा है, आज्ञाकारी बच्चा है, उसको धीरे से उठाएंगे, माल पानी खिलाते हैं। அதனால எல்லா குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கும்போது சில சில வீடுகள்ல அம்மா வந்து எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குமோ அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் அந்த குழந்தைய மட்டும் எழுப்பி நல்ல இனிப்பு பண்டங்கள் எல்லாம் கொடுத்து சாப்பிட வைப்பாங்களாம். इसी तरह जब सारी दुनिया के लोग सोए हैं, तो बाबा चुपके से ऊपर से आता है, आपको उठा करके आपको इतना अच्छा भाग्य लिखता है, लेकिन हम उसकी कदर नहीं करते। इसको लोग बाबा आप चुपके से आए, धन्यवाद बाबा, शुक्रिया बाबा तो बोलो। அதே போல சிவபாபா கூட என்ன பண்றாங்களாம், உலகத்துல உள்ள எல்லா குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கும்போது தனக்கு பிடிச்சமான இந்த குழந்தைகள் கிட்ட மட்டும் வந்து குழந்தை எந்தின்னு சொல்லி உங்களுக்கு நான் இது தாரேன் அது தாரேன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் பாபா கிட்ட அந்த நேரம், பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லி உங்க கண்ணு திறக்கணுமா இல்லையா? जैसे अमृत पिलाने के लिए क्या किया, विष्णु जी ने लक्ष्मी का रूप धारण किया और सभी को क्या किया, अमृत पिला रहे थे। इसी तरह अमृत वाला बाबा क्या करता है, अलग धारण करके चुपके से आकर के सबको पिला कर जाता है। उस समय इसलिए अटेंशन से हमें बाबा को शुक्रिया धन्यवाद बोलना है। அதனால எப்படி அமிர்தத்தை எல்லாருக்கும் குடிக்க தரும்போது என்ன பண்ணாங்களா, விஷ்ணு வந்து லக்ஷ்மியோட ரூபத்தை எடுத்து எல்லாருக்கும் வந்து அமிர்தம் கொடுத்தாங்களாம். அதே போல பாபா அமிர்த வேலையில கூட அவங்க தாயோட ரூபத்தை எடுத்து நம்ம குழந்தைகளை தேடி வந்து நமக்கு அமிர்தம் கொடுக்கும்போது பாபா கிட்ட நம்ம என்ன சொல்லணும், பாபா நன்றி பாபா, எங்களுக்கு இந்த அமிர்தம் கொடுத்துருக்கீங்க, அமிர்தமான நேரத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம நன்றி சொல்லணும். अमृत वाला ढीली होने का कारण है, रात को सोते समय ढीली अवस्था में सो जाते हैं। அமிர்த வேலை ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, நைட்டு நீங்க படுக்க போற நேரம் நீங்க வந்து வீக்கா இருக்கீங்க. रोते सोते समय रात को सोते समय कहिए बाबा कल दिन में सोए नहीं थे, बाबा मुझे जरूर जगा देना, ये करके कमजोर विचारों में सोएंगे, अमृत वाला भी कमजोर। அதாவது நீங்க நைட்டு தூங்கும்போது பாபாட்ட என்ன சொல்றீங்களா, பாபா இன்னைக்கு நாள் பூரா நான் தூங்கவே இல்லை பாபா, ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு இப்படின்னு நீங்க வீக்கான சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்க தூங்குறீங்க. इसलिए अमृत वाला पावरफुल करने से आत्मिक स्थिति बनती है, जिसकी आत्मिक स्थिति है उसको व्यर्थ नहीं आएगा। அப்போ அமிர்த வேலை யாருக்கு பவர்ஃபுல்லா இருக்குதோ அவங்களுக்கு அந்த ஆத்ம நிலை இருக்கும். யாருக்கு அந்த ஆத்ம நிலை இருக்கோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது. कई बार मधुबन में बाबा मिलन में भाई बहने आते हैं, तो आकर के जब डायमंड हॉल में आकर के योग करेंगे, तो योग करते करते कई बार ऐसे सो जाएंगे। लोगों ने अमृत वाला पूरी करके नहाने धोने के लिए गए, नहा धो करके वापिस है, उसका योगी लगा पड़ा हुआ। अगर उसको थोड़ा हिलाते, थोड़ा और 10 मिनट अमृत वाला करके जाऊंगा, उसको लगता है अमृत वाला योगी चल रहा है। ये है बेवस्थिति। அதாவது மதுபன்ல எல்லாரும் அமிர்த வேலை யோகாக்காக காலையில போறாங்க. ஹால் டைமண்ட் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அமிர்த வேலை யோகா நடந்துட்டே இருக்கு. சில அப்ப அமிர்த வேளாவும் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கும் அவங்கவுங்க ரூமுக்கும் போயிடுவாங்க. சில பேருக்கு அது தெரியவே செய்யாது, அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அங்கேயே. அப்ப யாராவது வந்து எழுப்புவாங்களா, நீங்க எழுந்து போங்கன்னு. அப்ப சொல்லி இன்னும் 10 நிமிஷம் நான் யோகா பண்ணி அமிர்த வேலை முடியட்டு நான் போறேன். அது அமிர்த வேலை எப்பவும் முடிஞ்சிருக்கும். इसीलिए ऐसा नहीं है, जागृत करके, और जागृत जितना योग करेंगे उतना आत्मिक स्थिति बनती है। அதனால நீங்க இப்படி எல்லாம் யோகா பண்ணவே வேண்டாம். விழிப்புணர்வோட இருந்து நீங்க யோகா பண்ணுங்க, அப்பதான் ஆத்ம நிலைங்கிறது உங்களுக்கு அனுபவமாகும். दूसरा क्लास के पहले एक तो अमृत वाला अच्छी करनी है, दूसरा क्लास के पहले आधा घंटा योग करके फिर मुरली सुननी है। அதே போல முதல்ல சொன்னது அமிர்த வேளா யோகா, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்ணிட்டு தான் கிளாஸ் கேட்கணும். क्लास कितना बजे होती है यहाँ? இங்க எத்தனை மணிக்கு கிளாஸ் கேக்குறாங்க? मुरली ऑनलाइन क्लास, ऑनलाइन क्लास 7 नहीं, मुरली रोज की क्लास ऑनलाइन में कर दे। नहीं, रोज की क्लास का टाइम तो होगा।
10 बजे ये कौन सी राजाई? 10 बजे 7 वाला ठीक है। देखो 7 बजे अगर मुरली चलती है, मधुबन में भी चलती है 7 बजे, लेकिन उससे पूर्व आधा घंटा योग करना संगठन में। जो आधा घंटा योग नहीं करता, केवल मुरली सुनता है, वो मुरली उसके कोई काम के नहीं। அதனால நீங்க 7 மணிக்கு கிளாஸ் கேட்கறது ஓகே. ஆனா 7 மணிக்கு கிளாஸ் கேட்க முன்னாடி அரை மணி நேரம் நீங்க யோகா பண்ணிட்டு நீங்க கேட்டா மட்டும்தான் அந்த முரளி உங்களுக்கு பயன் ஆகும். இல்லைன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. जैसे आप लोग धान लगाते हैं चावल, उसके पहले क्या करते हैं? रुकी सुकी खेती में दबा के आ जाओ, उगेगा। उसके लिए खेती को तैयार करते हैं, जुताई करते हैं, पानी डालते हैं, खेती तैयार करके फिर बाद में बोते हैं। அதாவது இப்போ நீங்க ஒரு செடி நடுறீங்க அல்லது இந்த உழவர்கள் இந்த விவசாயம் பண்றாங்கன்னு வைங்களேன், வெறும் நிலத்துல காஞ்ச நிலத்துல கொண்டு எதையாவது நட்டு வைப்பாங்களா? முதல்ல அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவாங்க, அதுல தண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே அதுல விதை போடுவாங்க. इसलिए ज्ञान का बीज दिमाग में डालना है, पहला आधा घंटा योग जरूरी। அப்போ ஞானம் என்ற விதைய நீங்க உங்க புத்தியில போடணும். ஆனா அதுக்கு முன்னால அரை மணி நேரம் நீங்க கண்டிப்பா யோகா பண்ணிருக்கணும். जो क्लास के पहले योग करता है उसको मुरली के पॉइंट धारण में आते हैं, धारणा में आते हैं। யாரு கிளாஸ்க்கு முன்னாடி யோகா பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த முரளியினுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். नहीं तो जो क्लास के पहले योग नहीं करता, मुरली सुनता है, उसको शाम को पूछेगा आज की मुरली क्या थी? बहुत अच्छी थी। एक पॉइंट तो बता, बहुत अच्छी थी। वरदान क्या था? बहुत अच्छा था। क्या था? अच्छा था। दिमाग से निकल गया। क्यों? योग नहीं किया। इसलिए आधा घंटा योग जरूरी है। அதனால யோகா பண்ணாம ஒருத்தர் கிளாஸ் கேக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அது நல்லா இருந்த பாயிண்ட். அது வரதானேன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் கூட அவங்களுக்கு புத்தியில இருக்காது. इसलिए कल से सभी को क्या करना है? आधा घंटा क्लास के पहले योग जरूर करना है। அதனால நாளையில இருந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் அரை மணி நேரம் யோகா கிளாஸ்க்கு முன்னாடி பண்ணுங்க. और वो भी ऐसा नहीं, कई समझो योग लगाने के लिए आ रहे माता है, आते आते रास्ते में देखा कि वाह बैंगन की सब्जी कितनी अच्छी है, चलो आज इसका ही कार्यक्रम बनाते। कार्यक्रम அதுக்கப்புறம் இப்படியும் இருக்கக்கூடாதான். நீங்க யோகா பண்றதுக்கு வருவீங்க, வர வழியில சந்தையில ஏதாவது காய்கறி பார்ப்பீங்க, இன்னைக்கு கத்திரிக்காய் நல்லா இருக்கே, இன்னைக்கு இதுதான் போய் நம்ம காய்கறியில சமைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. फिर यहाँ कर फिर कहेंगे पहले जाकर मुरली सुनेंगे, योग करेंगे, दुकान वाला तो यही है, जाते समय लेके जाएंगे, ऐसे समझ करके यहाँ करके बैठ गए। அதுக்கப்புறம் மனசை நீங்களே சமாதானப்படுத்திட்டு, சரி கடை இங்க தானே இருக்கு, கடைக்காரன் இங்க தானே இருப்பான், போகும்போது முரளியெல்லாம் கேட்டுட்டு போய் நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காருவீங்க. यहाँ बैठे लाल लाइट चल रहा है, गीत बज रहे हैं, शुरू करेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप। अरे झोला थैला तो लाए नहीं, वो बैंगन की सब्जी कैसे लेके जाए? छोड़ो कुछ और बना देंगे। फिर कहेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप। அடுத்து இங்க நீங்க உட்காந்துட்டீங்க, ரெட் லைட் போட்டிருக்கு, பாட்டு போட்டிருக்கு, யோகா பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க மே சாந்த் ஸ்வரூபாத்மா, நான் சக்தி ஸ்வரூபாத்மா நீங்க சொல்லும் போது அடுத்தால உங்களுக்கு ஞாபகம் வரும், ஐயோ காய்கறி வாங்க நம்ம கூட கொண்டு வரலையே அப்படின்னு ஞாபகம் வரும். சரி பரவாயில்ல, அப்ப இன்னைக்கு வேண்டாம், இதை விட்டுருவோம், இன்னைக்கு வேற ஒரு சப்ஜி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். இப்போ யோகால உங்களுக்கு இதுதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ। फिर सोचे रहे वो प्लास्टिक का थैला तो उसमें होगा, उसके बाद उसमें ही लेके जाएंगे। फिर कहेंगे मैं आत्मा हूँ। திரும்பவும் சொல்லுவீங்களா, நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபாத்மா, சக்தி ஸ்வரூபாத்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வருமா, பரவாயில்ல கடைக்காரன்ட்டு கவர் கேட்போம், கவரை கேட்டுட்டு வாங்கி கொண்டு போகலாம் அப்படின்னு. फिर कहेंगे ठीक है। फिर सोचा रहे वो गैस के ऊपर जो दूध रखा था गर्म करने के लिए, मैंने गैस को बंद किया या कम किया था, बंद किया, उसको गीत सुन रहे हैं, आंखों से बाबा का फोटो देख रहे हैं, लेकिन बुद्धि गैस को देख रहे हैं। அதாவது அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு என்ன எண்ணம் வரும், நம்ம பாலை காய்ச்சறதுக்கு அடுப்புல வச்சோமே, பாலை சிம்ல வச்சோமா இல்ல ஆஃப் பண்ணோமா அப்படின்னு அடுத்தது ஞாபகம் வரும். ஆனா கண்ணு திறந்திருக்கு, கண்ணு பாபாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா புத்தின்ற கண்ணு எதை பார்த்துட்டு இருக்கு? அடுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கு. फिर क्या कहते लोग कोई बुझाई देगा, मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। फिर सोचा रहे घर में तो मेहमान आने वाला था, और रात को मैंने सोचा था उनके लिए इडली बनाऊं, लेकिन दाल चावल तो भिगा ही नहीं, चलो छोड़ो इडली कुछ और बना देंगे, मैं आत्मा हूँ, शांत स्वरूप।
அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வேற ஒண்ணு பரவாயில்ல விடுங்க, வேற யாராவது கேஸ் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மறுபடியும் சாந்த சொரூபாத்மா சக்தி சொரூபாத்மா நினைச்சிட்டு இருப்போம். இன்னும் ஒரு விருந்தாளி வராங்களே, ஐயோ நம்ம இட்லி பண்ணணுமே, நம்ம எல்லாம் ஆனா ஊற போடலையே, அடுத்து சரி பரவாயில்ல இட்லியை விட்டுருவோம், அப்ப வேற எதையாவது நம்ம செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. फिर लाल लाइट की सफेद लाइट हो गई, योग का टाइम पूरा हो गया, सामने वाला सोचता है वाह इन्होंने आधा घंटा योग किया, लेकिन इसका अंदर से योग ये बैंगन वाला योग या इडली वाला बाबा वाला योग नहीं था। அடுத்து ரெட் லைட் முடிஞ்சு ஒயிட் லைட் போட்டாச்சு. அப்போ எதிரில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, ஆஹா 1/2 மணி நேரம் இவங்க யோகா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஆனா இந்த யோகா வந்து ஒண்ணு கத்திரிக்காய் யோகா, இன்னொன்னு இட்லி யோகா தான் இருந்தது. इसलिए चेक करो, ये माताओं की बातें सुनाई। जो भाई कोई दुकान वाला है, शुरू करते हैं मैं आत्मा, फिर सोचे अरे कल जो उधार लेके गया था मैं उसको खाते में लिखा डायरी में या नहीं लिखा, लिखा चलो बाद में देखते मैं आत्मा। फिर अरे कुछ सामान तो मुझे त्रिवेंद्रम से मंगाना था, होलसेल फोन करना था, मैं तो भूल गया, चलो अभी बाद में करो, फिर मैं इसीलिए योग में अटेंशन से बैठो। முதல்ல மாதாஸோட விஷயம் சொன்னாங்க இல்லையா, அது போல பிரதர்ஸ்க்கும் இதே போல ஓடும். அவங்களுக்கு வேற விஷயங்கள் ஓடுது. அதாவது திடீர்னு யோகா பண்ணிட்டே இருப்பாங்களாம். அப்பதான் ஞாபகம் தான், அண்ணா அவருக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேனே, அவருக்கு போன் பண்ணலையே, அப்ப இந்த சாதனை திருவனந்தபுரத்துல போய் வாங்கணுமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாட்டு அவங்களுக்கு புத்தியில வந்துட்டே இருக்கும். அடுத்துல சரி அதை விடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் யோகா பண்ணுவாங்க. इसलिए ध्यान में बैठने के बाद चेक करो कि मेरा ध्यान बुद्धि कहाँ भटकती है, और जब ऐसा योग नहीं करेंगे तब जाकर के आत्मिक स्थिति नहीं बनेगी, और फिर सारा दिन देहाभिमान तो है ही है, फिर मेरे संकल्प चलते हैं, फिर कहते योग भी करते हैं, मुरली भी सुनते हैं, पता नहीं मेरे बदलाव क्यों नहीं आ रहे, कारण आपने विधि से नहीं की। इसलिए अमृत वाला अच्छा क्लास के पहले आधा घंटा विधि से योग करना। அப்போ நீங்க நினைப்பீங்க நம்ம நல்லதானே யோகா பண்றோம், ஆனா நமக்கு அது நினைச்சது மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா விதி மூலமா நீங்க பண்ணல. கரெக்டா அந்த விதிப்படி நீங்க பண்ணும்போது, அது கிளாஸுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நீங்க யோகா பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் கேளுங்க. तीसरी बात है मुरली रोज सेंटर पर सुनना। ऐसे नहीं कि ऑनलाइन में सुनना, रोज सुनना, लेकिन ऑनलाइन में नहीं, पढ़ना भी यहाँ आकर के सुनना, ये है विधि। அதுக்கப்புறம் மூணாவது வந்து விதிப்படி முரளி கேட்கணும். முரளி வந்து நீங்க ஆன்லைன்ல எல்லாம் கேட்க கூடாது, சென்டருக்கு வரணும், வந்து விதிப்படி முரளி கேட்கணும். जो ऑनलाइन में मुरली सुनते हैं उनकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। யார் யார் ஆன்லைன்ல முரளி கேக்குறீங்களோ உங்க பூஜையும் ஆன்லைன்ல தான் நடக்கும்ன்றாங்க. ऑनलाइन वाले लड्डू में तो खुशबू भी नहीं, कुछ भी नहीं, पेट भी नहीं भरेगा, वर्षा भी ऑनलाइन से मिल जाएगा। फिर ஆன்லைன்ல உங்களுக்கு பூஜை பண்ணிக்கிடுவாங்களாம். அப்போ உங்களுக்கு லட்டு வைக்கணும்னா அவங்க வீட்லயே வச்சு லட்டை வச்சு அப்படி சாமிக்கு சும்மா காட்டிக்கிடுவாங்களாம் ஆன்லைன்ல. அப்போ அதுல சுவையும் இருக்காது, அது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணவும் முடியாதுன்றாங்க. आजकल भगत मंदिर में नहीं जाते, कंप्यूटर निकालेंगे, क्लिक करेंगे, तिलक लग जाएगा, क्लिक करेंगे घंटी भी बज जाएगी, क्लिक करेंगे फूड भी चलेगा, यहाँ बैठे बैठे। क्यों? ऑनलाइन में मुरली सुनने वाली है, ऑनलाइन में सेवा करने वालों की पूजा हो रही है। ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் பூஜை கூட நடக்குதா. என்னன்னா அந்த உத ஓபன் பண்ணுவாங்களா, அது ஓபன் பண்ணிட்டு ஒரு பட்டன் அமுக்குனா அது பூ போட்டுருமா, இன்னொரு பட்டன் அமுக்குனா அது மணி அடிக்குமா, இன்னொரு பட்டன் அமுக்குனா அது வந்து பிரசாதம் கொடுத்துடுமா. அதனால யார் யார் ஆன்லைன்ல கேக்குறீங்களோ அவங்களுக்கு பூஜையும் இப்படிதான் ஆன்லைன்ல நடக்குதுன்றாங்க. एक बार ब्रह्मा बाबा ने, ध्यान से कान खोल के सुनना, ताली बली बजाना, एक बार அதாவது ஒரு बजाओ ताली, பிரம்மா பாபாவோட விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ऊपर ऊपर ताली बजाओ जोर से, மேல கை தூக்கி கேட்டுன்றாங்க. பிரம்மா பாபாவோட விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறாங்க, அதுக்கப்புறம் கேட்டுட்டு 2வது கை தட்டணும் அப்படின்றாங்க. तो ब्रह्मा बाबा को एक बार दादियों ने पूछा था, बाबा त्रेतायुग वालों के लिए पढ़ाई का प्रबंध आप क्या करेंगे? त्रेतायुग में जो देवी देवता होंगे उनका पढ़ाई का प्रबंध आप क्या करेंगे? दादियों ने बाबा को पूछा। பாபா கிட்ட தாதிகள் ஒரு கேள்வி கேட்டாங்களாம், பாபா திரேதா யுகத்துல யார் யார் வர போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க படிப்புக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க பாபான்னு கேட்டாங்களா. इसके लिए मधुबन में 33 करोड़ के लिए आवास निवास बनाना पड़ेगा, भंडारा, खाने पीने की व्यवस्था, किचन। बाबा ने कहा कि नहीं बच्चे, 9 लाख क्लास के रेगुलर स्टूडेंट बनाओ, 33 करोड़ का प्रबंध में आगे चल करके करूंगा। அப்போ பாபா என்ன தாதி எதுக்காக கேக்குறாங்கன்னா,
இப்போ 33 கோடி பேர் வந்தா 33 கோடி பேர் தங்குறதுக்கு இடம் வேணும், அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் எப்படி பாபா முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாபா சொன்னாங்களாம், இல்ல குழந்தை, நீங்க 9 லட்சம் பேருக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பாக்கி 33 கோடி பேருக்கு நான் என்ன பண்ணணுமோ அது பாபா அப்புறமா பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். अभी 5-6 साल 8-10 साल से बाबा ने पीसा पॉइंट टीवी, फेसबुक, व्हाट्सएप, यूट्यूब ये सारे साधन चालू किया. किसके लिए? त्रेता युग वालों के लिए. அப்ப இப்ப பாபா வந்து இத ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா? என்ன ஓபன் பண்ணிருக்காங்க? ஆன்லைன் எல்லாமே ஓபன் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப், பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல், டிவி எல்லாத்தின் மூலமாவும் பாபாவோட கிளாஸ் வெளியே போயிட்டு இருக்கு தானே. அப்ப இது எல்லாமே பாபா திரேதாயுகத்துல வரக்கூடியவங்களுக்காக, அதாவது அந்த 33 கோடி பேருக்காக தான் பாபா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. तो आपको सत्युग में जाना है, त्रेता में जाना है? அப்ப நீங்க எல்லாம் சத்தியுகத்துல வரணுமா திரேதாயுகத்துல வரணுமான்னு கேக்குறாங்க. हाँ? तो पढ़ाई कहाँ पढ़नी है? क्लास में आकर के पढ़नी. जो क्लास में आकर के सामने सीखते हैं वो सत्युग के स्टूडेंट, और जो ऑनलाइन में सुनते हैं, इधर उधर सुनते हैं, वो त्रेता युग वाले स्टूडेंट. அப்ப யார் யாரு கிளாஸ்ல வந்து முரளி கேக்குறீங்களோ அவங்க வந்து சத்தியுகத்தோட மாணவர்கள், யாரு ஆன்லைன்ல வீட்டுல உட்கார்ந்துட்டே கேக்குறீங்களோ நீங்களாம் திரேதாயுகத்தோட மாணவர்கள்ன்றாங்க. इसलिए भले वो भी सुनो, लेकिन कब? जैसे आजकल के बच्चे स्कूल में जाते हैं, स्कूल में जाएंगे, सारा दिन पढ़ाई करेंगे, शाम को सवेरे ट्यूशन लगाते हैं. इसी तरह यहाँ आओ, 1 घंटे की मुरली सुनो, आधा घंटा पहले योग करो, उसके बाद जाकर के भले रिवाइज करने के हिसाब से भले सुनो, उसके लिए मना नहीं, लेकिन केवल वो सुनते रहेंगे तो त्रेता युग में चले जाएंगे, सतयुग में नहीं आएंगे. அதாவது நீங்க கேட்கலாம் ஆன்லைன்ல, ஆனா எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் இன்னொரு டியூஷன் வச்சுக்கிறாங்க, இப்போ டியூஷன்ல போய் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. அதே போல நீங்க காலையில வாங்க, வந்து முரளி கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆன்லைன்ல உள்ள கிளாஸஸ் அப்புறமா கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாதிரி. क्योंकि उनको संगठन में रहने का, अकेले रहने का अच्छा लगता है. संगठन में जाएंगे पैसा देना पड़ेगा, संगठन में जाएंगे ये करना पड़ेगा, झंझट नहीं है. और आज इसकी मुरली सुनी, कल मधुवन की सुनी, कल किसकी सुनी, भटकते रहेंगे. जैसे सीता क्या करते, अकेली बैठी है घर में, राम को याद भी कर रहे हैं, रो भी रहे. அதாவது என்னென்ன இப்போ பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மதுபன் முரளியை கேட்டோம், இன்னைக்கு அங்க உள்ள முரளி கேட்டோம், இன்னைக்கு இங்க உள்ள முரளி கேட்டோம்னு இப்படி பல முரளிய கேட்டு அப்படி மனசு அங்கங்க போயிட்டு இருக்குது. அதாவது சீதா மாதிரின்னு சொல்றாங்க. சீதா வந்து ஒரு இடத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா அவங்களோட மனசு வந்து நிம்மதியா இல்லை. और सतयुग वाली गोपिका कृष्ण बीच में, चारों तरफ से संगठन में रात चल रहे मस्त होकर के. तो यहाँ जो मुरली सुनने वाले बाबा की मुरली चल रहे, अंदर से अतीन्द्रिय सुख की रात चल रही. அதாவது சீதான்னா தனியா தானே இருப்பாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல இருந்தா கூட நீங்க ஒத்தைக்கு தனியா தானே உட்காந்து கேட்பீங்க. அதனால பாபா சொல்றாங்க, மதர் சொல்றாங்க, சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எத்தனை பேர் கூட அங்க கோபியர்கள் எத்தனை பேர் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. அதுக்குள்ள சென்டர் சொல்லும்போது அதுல நிறைய சங்கட்டன் இருக்கு, நிறைய பேர் சேர்ந்து உட்கார்ந்து நீங்க முரளி கேட்கும்போது அது सत्युगத்துல உள்ள டான்ஸ் மாதிரி அப்படின்ற. और कई क्यों नहीं सुनते, कई कहते भाई जी हमारे घर बहुत दूर है, अब यहाँ आने के लिए रिक्शा के लिए खर्चा करना पड़ता है. अगर रिक्शा के लिए खर्चा करेंगे, प्राप्ति कितनी होती है. आजकल के बच्चे, उनका घर है ये यहाँ, और पढ़ने के लिए शहर क्रॉस करके बड़े से स्कूल में जाते हैं, और उसको बस का किराया देना पड़ता है. एक पैसे की एक साल की एक जन्म की पढ़ाई, और आपको तो 84 जन्म के लिए अगर रिक्शा पीछे खर्चा करके भी आएंगे, प्राप्ति कितनी होने वाले हैं. इसलिए पैसे से घबराओ नहीं, भले दूर आए तो भी सेंटर पर आओ, पैदल चल करके आओ, वॉकिंग हो जाएगा, ब्लड सर्कुलेशन हो जाएगा. அதாவது சில பேர் சொல்றாங்களா, எங்க வீடெல்லாம் ரொம்ப தூரம் இருக்கு, எங்களுக்கு வர முடியாது அப்படின்னு. அப்போ சில பேர் சொல்றாங்களா, ஆட்டோ ரிக்ஷால தான் அப்ப நாங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, பாருங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக போறாங்க, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் படிக்கிறாங்க, எவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறாங்க, அதுவும் அந்த சாதாரண உலக படிப்புக்காக அவங்க அவ்வளவு செலவு பண்றாங்க. நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டே வந்தாலும் அதுக்கு செலவே கிடையாது, அதுல உங்களுக்கு எவ்வளவு பலன் அடங்கி இருக்கு. அதனால நீங்க ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அதுல செலவு பண்ண முடியலையா, நடந்தே கூட வாங்க, நடந்து வரும்போது கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கிங் एक्सरसाइज கிடைச்சது. इसलिए रोज यहाँ आकर के मुरली सुनो, उसका बाबा के ऊपर विश्वास है, निश्चय है. जो पढ़ाई नहीं पढ़ते, बाबा के ऊपर विश्वास नहीं है,
निश्चय बुद्धि नहीं है, संशय बुद्धि है। அப்ப யார் யாரு படிப்பு படிக்கலையோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பாபா மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் படிப்பு படிக்க மாட்டாங்க. इसलिए कल से क्या करेंगे सभी? क्लास में कितना बजे आएंगे? कौन कौन आएगा कल क्लास के पहले? ये आधा घंटा योग करेंगे, मुरली सुनेंगे, वो हाथ खड़ा करो। அப்ப நாளையில இருந்து யார் யார் கிளாஸ்க்கு வந்து முரளி கேட்க போறீங்க அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. कम से कम इस 2024 में तो कम से कम आप कब तक आओ? कम से कम 6 महीना तक रोज आओ। नया साल चालू हुआ ना, उस नवीनता करो, ऐसे सो नहीं। அதாவது குறைந்தபட்சம் 6 மாசம் நீங்க சங்கல்பம் வைங்க. 6 மாசமாவது நான் கண்டினியூஸா கிளாஸ்க்கு நேர்ல போய் கேட்கணும் அப்படின்னு சங்கல்பம் வச்சு एक रेस लगा दो आप लोग। नीचे एक डायरी रखना, एक घड़ी रखना, हो सकता है कोई बहन की ड्यूटी लगाना। जो सवेरे 6:30 बजे आएगा फर्स्ट नंबर में, 6:15 6:45 बजे आएगा सेकंड नंबर में, और 7 बजे से पहले आएगा थर्ड नंबर में, और उसके बाद कोई आएगा कोई उसका नंबर नहीं। और जो शिवरात्रि नहीं, अगले मई महीना तक, अभी कल से पोंगल से चालू करना, पोंगल से लेकर के अगले अगस्त तक 5-6 महीना है। जो 6:30 बजे आएगा अगस्त महीने में क्या करो? उनका सम्मान करो, जो 6 महीना तक आएगा क्लास में। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாக், ஒரு டைம் பீஸ் வந்து ஃப்ரண்ட்ல வாசல் கிட்ட வைங்க. முடிஞ்சா ஒரு யாரையாவது ஒருத்தர் டியூட்டிக்கும் வைங்க. கரெக்டா 6:30க்கு முன்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், 6:45 முன்னாடி வரக்கூடியவங்க செகண்ட் நம்பர், 7 மணிக்கு முன்னாடி வரக்கூடியவங்களுக்கு தேர்ட் நம்பர், 7 மணிக்கு மேல வந்தா நம்பர் கிடையாது. இப்படி 6 மாசம் வரைக்கும் பண்ணுங்க. ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணுங்க. பொங்கல்ல இருந்து ஆரம்பிங்க, ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணுங்க. அப்படி யார் யார் அந்த முதல் நம்பர்ல வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. तो कौन कौन भाग लेना चाहते हैं? और मैंने देखा केरला, अब तो केरला के बिल्कुल नजदीक है, केरला वाले स्टूडेंट पढ़ाई में बड़े नंबर 1 होते हैं। यहाँ के सारे, मैं कई स्कूलों में देखता हूँ, उनकी भाषा देखते ही मैं बोला आप कहाँ के? तमिलनाडु, केरला? केरला के। आपने कैसे पहचाना? आपके भाषा से पहचान लिया मैंने कि यहाँ के कितने पूरा भारत में प्रिंसिपल, तो उस पढ़ाई में तो नंबर 1 है। अब इस ब्रह्मा कुमारी की पढ़ाई में भी यहाँ के स्टूडेंट नंबर 1 चाहिए। அதாவது கேரளானாலே படிப்புல நம்பர் 1 தானே. இப்ப கன்னியாகுமரி முன்னாடி கேரளாவோட தானே இருந்துச்சு. அதனால பாபா சொல்றாங்க, அதாவது கேரளா ஸ்டூடெண்ட்ஸை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அது அவங்க பேசுற ஸ்டைல் வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே போல பிரம்மா குமாரிகளுடைய இதுலயும் கூட நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கேரளா பார்டர் தானே நம்ம. அதனால பிரதர் சொல்றாங்க, நீங்களும் இந்த ஆன்மீக படிப்புல நம்பர் 1ல நீங்க இருக்கீங்க. और सवेरे मैं पूछा, सवेरे क्लास 4 भाई है, 4 मैं तो वंडर खाया। காலையில எத்தனை பேரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்களா? 4 சகோதரர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்களா? அப்ப 4ன்றது பிரதர், और वो भी कितना बजे? 10 बजे आते हैं। 10 மணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போதும் பிரதருக்கு அது ஒரு மாதிரி. इसलिए आप तो भारत माता की चरणों में बैठे हैं। चरणों में बैठने वाले कितने होशियार चाहिए। अगर भारत माता का सिर है जम्मू कश्मीर, हाथ है दिल्ली, एक हाथ है असम, दूसरा हाथ है गुजरात, और पांव है महाराष्ट्र मध्य प्रदेश, और चरण है आप लोग केरला वाले। அதாவது பாரத மாதாவோட பாதங்களாக்கும் நீங்க. பாரத மாதாவோட உச்சி வந்து காஷ்மீர், கைகள் வந்து அஸ்ஸாம், குஜராத் 2 கைகள், அதுக்கப்புறம் கால் வந்து हार्ट दिल्ली, हार्ट दिल्ली, और पाँव बीच में महाराष्ट्र और मध्य प्रदेश है, और उसके बाद मध्य प्रदेश काल, और ये नीचे का जो पाँव है तलवा फाउंडेशन, आप लोग है केरला, ये खास कन्याकुमारी वाले भारत माता। अगर उसका पाँव ढीला होगा तो भारत माता गिर जाएगी। அப்போ பாதங்கள் ஆடிச்சுன்னா என்ன ஆகும்? பாரத மாதாவே கீழே விழுந்துருவாங்கல்ல. यहाँ तो लंका नजदीक है, खींच लेगी आपको फिर पाँव को पकड़ करके। இங்க இருந்து லங்கையும் கூட பக்கம்தான். லங்கைன்னா பாபா रावण नजदीक है, ராவணன் சொல்றாங்க. அப்ப ராவணன் உங்களை ஈஸியா பாரதத்தை இழுத்துருவாங்கல்ல. इसलिए आपका वाइब्रेशन पूरा सिर तक जाता है। உங்க வைப்ரேஷன் வந்து மேல உச்சி வர போகுது.
அப்படின்னா நீங்க आप भारत माता के फाउंडेशन है। அதனால பாரத மாதாவுடைய அஸ்திவாரமே கன்னியாகுமரி. ठीक है, इसलिए बिल्कुल अलर्ट हो जाओ, इसलिए बाबा ने भेजा है मेरे को खास। அதனாலதான் பாபா பிரதனை அனுப்பியிருக்காங்களா. பாரதத்தினோட அடி ஃபவுண்டேஷன் அதுக்கு நீ போயிட்டு வான்னு அனுப்பியிருக்காங்க, அதுக்குதான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. इसलिए बिल्कुल कल से क्या करेंगे, 6:30 बजे सब। तो कल कौन कौन क्लास में आएंगे, योग मुरली भी सुनेंगे यहाँ और योग भी करेंगे, हाथ खड़ा करो। இப்ப नाளைக்கு யார் யார் வருவீங்க, முரளி கேட்கறதுக்கும் வரணும், யோகா பண்றதுக்கும் வரணும், யார் வருவீங்க கை தூக்குங்கன்றாங்க. हाँ, हाथ खड़ा करो, ऊंचे ऊंचे, ऐसा नहीं छिपाना नहीं, छिपाए मतलब गड़बड़ है, ऊंचे ऊंचे हाथ करो, हिम्मत करो। நல்ல கை. नहीं, कल से यहाँ तो चलेगा, लेकिन रोज का ही 6 महीना तक, अगले अगस्त तक 6 மாசம் வரைக்கும் நீங்க வரணும் அப்படின்றாங்க. आंधी हो तूफान हो सबको क्लास में आना है। நீங்க புயலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வரணும் அப்படின்றாங்க. वडसेरी में भी सेंटर है। हाँ, वहाँ है तो वहाँ भी, वहाँ बहने पढ़ाते हैं। हाँ जी, हाँ, जो वहाँ के नजदीक है वहाँ जाना है, वहाँ भी ऐसे ही, ऐसे नहीं कि ढीला ढाला चलना है, वहाँ भी बिल्कुल 6:30 बजे योग करना है, वहाँ जाएंगे। जो यहाँ के आने वाले यहाँ आना है, ठीक है। வடசேரி பக்கம் உள்ளவங்க வடசேரிக்கு போகணும், அங்கேயும் ஆனா இதே மாதிரி டைமுக்கு தான் போகணும். 6:30 ना योगा, 7 की क्लास, ठीक है। मॉर्निंग। मॉर्निंग देखो, आप लोग नहाते शाम को नहाते सवेरे नहाते, நீங்களா சாயங்காலம் குளிப்பீங்களா காலையில குளிப்பீங்களா? आप नहीं नहाते, नहाते कब है, शाम को या सवेरे? सवेरे। अब ज्ञान का स्नान भी तो सवेरे करना है ना। ஞான குளியலும் காலையில தானே பண்ணணும், சாயங்காலம் குளிக்க மாட்டீங்கல்ல, காலையில தானே குளிப்பீங்கன்றாங்க. अब सारा दिन खाते पीते रहो और शाम को नहा लो फिर सो जाओ। இல்ல நாள் பூரா சாப்பிட்டு எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி குளிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுவீங்களா? माया के साथ युद्ध आपका सारा दिन होता है। अब रात को यहाँ से आएंगे, बहनों से हथियार लेके जाएंगे माया को मारने के लिए, और सो जाएंगे, हथियार माया लेके जाएगी, सवेरे हथियार ही नहीं तो सारा दिन माया घायल कर दिया। அதாவது நீங்க ராத்திரி கிளாஸ்க்கு இங்க வந்தீங்கன்னா, இங்க வந்து சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுப்பாங்க மாயாட்ட போராடுறதுக்கு. அப்ப இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க ராத்திரி வீட்டுல போய் பக்கத்துல தலைமணி பக்கத்துல வச்சு படுத்துட்டு இருப்பீங்க, மாயா அதை தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்க ஆயுதங்களை காணவே செய்யாது. அப்புறம் யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? सत्युग के स्टूडेंट है वो सवेरे क्लास वाले, அதனால शाम वाले मजबूरी वाले। சத்தியுக ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க மார்னிங் முரளி கேட்கறவங்க தான் சத்தியுக ஸ்டூடெண்ட்ஸ். சாயங்காலம் கேட்கறவங்க வந்து அதாவது கட்டாயத்தின் பேர்ல கேட்கறாங்க. इसलिए ये 3 चीजें करेंगे तो क्या फायदा होगा। लास्ट एक स्टोरी सुना करके आपको चाय वेट कर रहा है, चाय के लिए छुट्टी देंगे। அதாவது இந்த 3 விஷயம் நீங்க ये பண்ணா, अगर आप अमृत वाला करेंगे, क्लास के पहले योग करेंगे, मुरली सुनेंगे, आपको वेरा संकल्प नहीं चलेगा, मन चुप रहेगा, कितनी भी आंधी आए तूफान आए, लेकिन 3 चीजों से आप बिल्कुल शक्तिशाली बनेंगे। एक இந்த 3 விஷயம் நீங்க பண்ணும்போது என்ன ஆவீங்க அப்படின்னா, அதாவது காலையில அமிர்த வேளா, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் யோகா, அப்புறம் கிளாஸ், இந்த 3 நீங்க பண்ணுனா எவ்வளவுதான் புயல் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. एक स्टोरी सुनाता हूँ। एक 2 महिलाएं थी, एक रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे के मंजिल पर। அதாவது இது ஒரு கதை சொல்றாங்களாம் பிரதர். 2 பெண்கள் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து 2வது மாடியில இருந்தாங்க, ஒருத்தர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்க. तो 2 मंजिल वाली महिला क्या करते हैं, रोज अपने घर की खिड़की से पड़ोसी के छत पर देखते हैं, वो छत पर कपड़े सुखाते हैं। அதாவது 2வது மாடியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மாடியில இருந்து பார்ப்பாங்க, கீழே வந்து இவங்க துணி காய போடுவாங்க. जब कपड़े को देखती है उसके, तो पति को बुला के कहते हैं, पता नहीं कितने गंदे कपड़े, पता नहीं क्या साबुन लगाते हैं, क्या सर्फ लगाते हैं, जाओ पूछ के आओ। पति कुछ नहीं बोलता। அப்போ கணவர்கிட்ட சொல்லுவாங்களாம், பாருங்க அவங்க என்ன சோப்பு போடுறாங்கன்னு தெரியல, எவ்வளவு மோசமா இருக்கு அந்த துணி, போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க, எந்த சோப்புன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனா கணவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம். रोज वो 2 मंजिल वाली महिला पति को बुलाते दिखाते, इनके एक दिनचर्या थी। அப்போ டெய்லி இது மாதிரி தன் கணவரை கூப்பிட்டு அந்த கீழ் வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட ட்ரெஸ்ஸை காட்டி,
இது என்னன்னு காட்டுறது உங்களுக்கு டெய்லி உள்ள ஒரு வழக்கம். एक दिन जब 2 मंजिल वाली महिला ने जब पड़ोसी के छत पर देखा कपड़े अच्छे दिखने लगे, फिर पति को बुलाया, कहते आज इसको कैसे अक्ल आ गई, लगता है साबुन बदली क्या है, सर्फ बदली क्या, जाओ पूछ के आओ। पति धीरे से मुस्कुराता और कहता है आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ किए, शीशे साफ किए। அதாவது அப்போ இன்னொரு நாள் கீழே வச்சு ஒருக்க அந்த வீட்டுல உள்ள துணிகளை பாக்குற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ பார்த்துட்டு சொன்னாங்களாம் கணவர்கிட்ட, பாருங்க இவங்களுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு போல, சோப்பை மாத்திட்டாங்களா இருக்கும், பாருங்க இன்னைக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு அழகா துவச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி இவங்களுக்கு இந்த புத்தி வந்ததுன்னு போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கணவர் சிரிச்சுட்டே இருந்தாராம். சிரிச்சுட்டு சொல்றாங்களாம், இன்னைக்கு நேத்திக்கு தான் நான் நம்ம வீட்டு கண்ணாடியை தொடச்சேன்னு சொல்றேன். ताली नहीं बजी, கை தட்டலன்றாங்க. समझ में आया? புரிஞ்சுதா वो உங்களுக்கு? कपड़े तो கண்ணாடி வழியா அந்த துணிகளை பார்க்கும்போது அது அழுக்கு துணி மாதிரி தெரிஞ்சிருக்கு, நேர்ல போய் பார்த்தாதான் அது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. वो रोज कपड़े अच्छी धुलाई करते थे, उनको गंदे क्यों देखते थे, उनकी खिड़कियां गंदी थी। दोष उनका नहीं था, दोष खुद का था। டெய்லியுமே அவங்க நல்லாதான் துணி துவைச்சு போடுறாங்க, ஆனா இவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஏன் அது அழுக்கா தெரிஞ்சதுன்னா இவங்க வீட்டு கண்ணாடி அழுக்கா இருந்திருக்கு, அதனால அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது அது அழுக்கா தெரிஞ்சிருக்கு. इसी तरह जिस दिन अमृतवाला नहीं उठेंगे, मुरली के पहले क्लास के पहले योग नहीं करेंगे, मुरली नहीं सुनेंगे, आपकी बुद्धि रूपी खिड़की गंदी होगी और उसी गंदी से जिसको भी देखेंगे सब गलत नजर आएंगे, मेरा संकल्प चलेंगे, फिर कहेंगे इसको सुधारना चाहिए, उसको ऐसा करना, उसको सुधारना नहीं, तुम्हारी खिड़की गंदी है वो साफ करो। அப்போ நம்மளும் கூட என்ன பண்றோம் அப்படின்னா, அமிர்த வேலை யோகா கரெக்டா பண்றது இல்ல, முரளி கரெக்டா கேட்கறது இல்ல, யோகா பண்றது இல்ல, ஆனா மற்றவங்களை பார்க்கும்போது இவங்க சரியில்லை, இவங்க இது தப்பு பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல நம்மளோட கண்ணாடியை நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வழியா பார்த்தா நமக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். तो कौन कौन खिड़की साफ करता है, हाथ खड़ा करो। அப்ப யார் யார் உங்க கண்ணாடியை துடைக்க போறீங்க, கை தூக்குங்கன்றாங்க. कई क्या ऐसे ऐसे घर की नहीं, कई कोई सोच रहे हम तो घर की कभी करते नहीं, घर की नहीं पूछ रहा हूँ, बुद्धि रूपी खिड़की की बात चल रही है। வீட்டு கண்ணாடியை துடைக்க சொல்லல, உங்க மனம் என்ற கண்ணாடியை நீங்க। नहीं तो मैं अभी पिछले 5-6 महीना पहले नेपाल में गया था, तो नेपाल में मेरा 3 दिन की भट्टी का प्रोग्राम था। तो पहले दिन मैंने एक खिड़की वाली बात सुनाई, दूसरे दिन 2-4 माता आई नहीं क्लास में, तीसरे दिन बहनों ने पूछा रे क्यों नहीं आए थे कल, कहते वो भैया ने कहा ना परसों खिड़की साफ करो, कल हम सारा दिन खिड़कियां साफ करने में लगे थे। இவங்க ஒரு 3-4 மாசம் முன்னாடி நேபாள் போயிருந்தாங்களாம். அந்த நேபாள்ல 3 நாள் பட்டி நடந்துச்சு போல, 3 நாளோ 5 நாளோ பட்டி நடந்திருக்கு. அப்போ முதல் நாள்ல இந்த கதையை சொல்லியாச்சாம் பிரதர், அது கண்ணாடியை சுத்தம் பண்ற கதைய. 2வது நாள் கொஞ்சம் மாத்தாஸ் வரலையாம், 3வது நாள் வந்திருக்காங்க. எங்க நீங்க நேத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டதும் பிரதர் கண்ணாடி எல்லாம் துடைக்க சொன்னாங்களா, வீட்டோட கண்ணாடி எல்லாம் துடைச்சிட்டு. कभी कभी हम ज्ञान को भी उल्टा कर लेते हैं। ஏன்னா அப்பப்போ நம்ம ஞானத்தை கூட இது மாதிரி தலைகீழ புரிஞ்சுக்கிறோம். एक भाई ज्ञान में चलता था 1 साल से, तो एक बार सेंटर पर गया था, 1 साल से ज्ञान में चलता था। एक दिन वो होटल में गया और होटल में जाकर के 1 किलो समोसा मंगाया। समोसा जानते हैं ना, मैदे को बेल करके मसाला भरते आलू का और तलते समोसा। 1 किलो समोसा मंगाया तो मैदे का छिलका निकाल करके फेंकता और मसाला आलू का खाता है। तो मैनेजर ने बोला तुम मैदा पसंद नहीं करते? कहता पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ, उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का फेंक करके अंदर का खा रहा हूँ। அதாவது ஒரு பிரதர் 1 வருஷமா ஞானத்துக்கு வந்துட்டு இருக்காங்களாம். அப்போ 1 வருஷம் கழிச்சு அவர் ஒரு ஹோட்டல்ல போய் சம்சா வாங்குறாங்களாம். 1 கிலோ சம்சா வாங்குறாங்களாம். 1 கிலோ சம்சா ஆர்டர் பண்ணி அதை நல்லா பிச்சு உள்ள இருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ பிரதர் கேக்குறாங்களா, ஏன் வெளியில உள்ளதை எல்லாம் விட்டுட்டு உள்ள உள்ளதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அது நான் இப்போ 1 வருஷமா பிரம்மகுமாரிகள் இதுல போயிட்டு இருக்கேங்களா, வெளியில உள்ளதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நானும் வெளியில உள்ளதெல்லாம் விட்டுட்டு உள்ள உள்ளதை மட்டும் சாப்பிட்டேன். बाहर का मतलब दूसरे के हाथ का न खाना, ये कहा है? வெளியில உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? வேற ஒருத்தரோட கையில சமைச்சதை நம்ம சாப்பிடக்கூடாது. इसलिए होटल पर बोर्ड लिखा है क्या, होटल, हो सके तो यहाँ से टल, टल मतलब निकल जा, होटल हो सके तो टल,
हो सके तो टल। टल मतलब निकल जा। ஓ, முடிஞ்சா போயிடு, முடிஞ்சா நீ கிளம்பி போயிடு அப்படின்னு அர்த்தமா. ஹோட்டல் அப்படின்றதுக்கு பிரிச்சு சொல்றாங்க. सीन मतलब पाप, माँ मतलब मदर, पाप की माँ है इसलिए नहीं जाओ। சினிமா கூட அப்படிதான். சின்ன பாவம், மானா அம்மா, பாவத்தின் தாய், அதனால நீ அங்க போகாத அப்படின்னு அர்த்தம். इसलिए कभी कभी हमने बात को क्या करते हैं, कई बार क्या होता है, समझो बाबा का मुरली में पॉइंट आता है, बच्चे तुम आत्मा भाई भाई हो। அப்போ பாபா கூட என்ன சொல்றாங்க, குழந்தை நீங்க ஆத்மாக்கள் சகோதரர்கள் அப்படி சொல்றாங்க. तो कई कई पति पत्नी ज्ञान में चल रहे हैं, तो पत्नी पति को कहेंगे भाई जी चलो जल्दी क्लास में मुरली पूरी हो जाएगी। कोई पड़ोसी नहीं सुनते, अरे ये अपने पति को भाई जी बोलते हैं। और कभी जाकर उनको ज्ञान सुनाओ, आप थोड़ा मुरली सुनने के लिए कभी ज्ञान में आओ, उनको टाइम ही नहीं, उनको टाइम है आने की इच्छा है, लेकिन उसी दिन की बात सुन ली थी। अगर इनको इनके ज्ञान में चलेंगे, जैसे इन्होंने पति को भाई जी बनाया, हमको भी भाई जी बनाना पड़ेगा, इसलिए कभी नहीं आएंगे। इसलिए बाबा का भाव ये नहीं है, जैसे भाई भाई की जो दृष्टि है वो बनाने के लिए बोला, कहा कुछ किया कुछ। அதாவது பாபா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் சொல்றாங்க. அதனால தாய்மார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவரை கூட சகோதரன் சகோதரன் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்ப இது வேற யாராவது கேட்கும் போது அவங்க கிட்ட அவங்களும் கேட்கறாங்க, இவங்க சகோதரன் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கணவரை. அப்போ நீங்க ஞானத்துக்கு வாங்கல அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா நாமளும் இப்படிதான் கூப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க. அப்போ பாபா சொன்னது என்னன்னா, சகோதர பார்வை வைங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர சகோதரன் கூப்பிடுங்க அப்படி சொல்லல. एक गांव के एक माता जी आई थी सेंटर पर, गुरुवार का दिन था, तो बहन जी कुछ भोग लगा रही थी, भोग बना रही थी। इतने में एक वीआईपी आया, तो वीआईपी आया तो बहन जी माता जी को कहा, माता जी ये वीआईपी हो ना, थोड़ा हॉल में लेके जाओ और उसको चित्र पर कुछ समझाओ। तो माता जी ने वीआईपी को लेके आया, पहला चित्र जैसा लगा ना लक्ष्मी नारायण का, क्योंकि विद्यालय का ये मैं कहते आप रोज यहाँ आया करो, आपका ट्रैक्टर बहुत अच्छा हो जाएगा। कहते ट्रैक्टर, यहाँ का गैरेज का काम सिखाते हैं? नहीं, लक्ष्मी नारायण भी ट्रैक्टर से गिर गए, परमात्मा ना आकर के लक्ष्मी नारायण का भी ट्रैक्टर टिका, मेरा भी ट्रैक्टर। वो कैरेक्टर बोलने के बजाय ट्रैक्टर बोल गए। அதாவது ஒரு விஐபி வந்திருந்தாங்களா, வியாழக்கிழமையா இருந்துதான், சிஸ்டர் போகு பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ மாதாஜிட்ட சொன்னாங்களா, நீங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ படங்களுக்கெல்லாம் கொண்டு போய் காட்டுங்கன்னு சொன்னப்போ முதல்ல லட்சுமி நாராயண் படத்துல கொண்டு போய் நின்றுட்டு, பாத்தீங்களா இவங்கதான் லட்சுமி நாராயணன், இவங்க இங்க இந்த வித்யாலயத்துக்கு வந்தா நம்மளோட டிராக்டர் வந்து நல்லாயிரும் அப்படின்னாங்களாம். என்ன டிராக்டர் சரி பண்ணக்கூடிய இடமா இது அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல அவங்க இந்த லட்சுமி நாராயணனுக்கு டிராக்டர், அவங்களும் டிராக்டர்ல இருந்து தான் விழுந்துட்டாங்க, லட்சுமி நாராயணன் டிராக்டர்ல இருந்து விழுந்துட்டாங்க, அப்புறம் இந்த டிராக்டர் சரி பண்ண உடனே லட்சுமி நாராயணன் ஆனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, இது கன்சிஸ்டன்ட்டா கேட்ட பிறகு அது டிராக்டர் இல்ல கேரக்டர். ऐसे एक भाई नया नया आया था, तो बहनों ने कहा थोड़ा चित्र देख के आ जाओ, फिर बाद में आपको कोर्स वगैरह करेंगे। तो भाई आया, एक एक चित्र देखता रहा। तो जब झाड़ वाला चित्र देखा तो घबरा कर गया, मुझे आपका ज्ञान में चलना है। वो घबराने लगा, तो कहा कि हुआ क्या, आपको कैसा, क्यों ऐसे ज्ञान? कहता है मैं आपका ज्ञान में नहीं चलतेगा, उनका सिर काट करके पेड़ को लटका के, इसीलिए मुझे आपके ज्ञान में चलना है। वो दिखाए ना, जो सिर सबके दिखाए ऊपर, तो कहता है मैं आपके ज्ञान में चलूंगा, नीचे से ऊपर तक आऊंगा। அதாவது ஒரு பிரதர் புதுசா ஞானத்துக்கு வந்திருந்தாங்களாம். அப்போ நீங்க முதல்ல அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ரெண்டாவது உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு படமா பார்த்துட்டு இந்த மரத்தோட படத்துல போய் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த பாடத்தெல்லாம் எனக்கு கேட்காண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அந்த மரத்துல நிறைய தலையா தொங்க போட்டிருக்கு. அப்ப நம்ம இங்க வந்தா நம்ம தலை இது மாதிரிதான் தொங்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. मतलब वो पक्का देखो, पक्का बिके, अभी बहुत पुराना भाई है, तो देखो कैसे कैसे बाबा के चित्र है। तो कभी कभी हम भक्ति कोई गलत नहीं, भक्ति बहुत अच्छे है। जैसे दिवाली में क्या करते हैं, यहाँ दिवाली तो मनाते हैं हम लोग, यहाँ दिवाली में क्या करते हैं, दीपक जलाते हैं, सफाई करते हैं, क्यों? लक्ष्मी आने के लिए। நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா, தீபாவளி அன்னைக்கு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி லட்சுமியை வர வைக்கிறோம்.
तो लक्ष्मी आई कभी? அப்ப லட்சுமி வந்தாங்களா எப்பமாச்சும்? लक्ष्मी आएगी कैसी? क्योंकि लक्ष्मी का वाहन है उल्लू, और उल्लू को लाइट भी दिखता ही नहीं। சிகா வாகன் உள்ளூர். हाँ, அதாவது லட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை. ஆந்தை வந்து லட்சுமிக்கு வாகனம். அந்த அந்த ஆந்தைக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்ப எப்படி லட்சுமி வர முடியும்? நீங்க நல்லா லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தா हम पूरी घर के लाइटिंग कर लेते हैं, शहर में लाइटिंग कर लेते हैं, फिर पटाखा बजाएंगे, आवाज सुन करके उल्लू घबरा कर जाएगा। लक्ष्मी அதாவது படக்கு வேற போட்டுருவோமா, வீட்லயும் எல்லா பக்கம் ஒரே லைட்டு, அதுக்கப்புறம் தெருவுலயும் லைட்டு, ரோட்லயும் லைட்டு, படக்க வேற போட்டாச்சு அப்படின்னா ஆந்தையெல்லாம் பறந்து ஓடிரும் இல்லையா, அப்புறம் எப்படி லட்சுமி வருவாங்க? तो वास्तव में आत्मा का दीपक जलाना, मन के अंदर की ईर्ष्या करना, नफरत, इसकी सफाई करना, कहा कुछ किया कुछ। इसलिए कभी कभी हम अर्थ का अनर्थ, इसलिए रोज अपने खिड़की को क्या करो, साफ करो। तब அதனால நம்ம அர்த்தத்தை வந்து நிறைய அர்த்தத்தை தப்பான அர்த்தமா நம்ம எடுத்துக்கிறோம். பாபா சொல்றது ஒண்ணு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால நம்ம எல்லாம் டெய்லி என்ன பண்ணணும், நம்மளோட கண்ணாடியை நல்லா தொடச்சு வைக்கணும். तो कितनी बातें बताई? 5 बातें बताई। पहली बात 6 बातें सुनाई। पहली बात कौन सी सुनाई? முதல் விஷயம் என்ன? कर्मों की गुई गति, उसके अंदर मैंने वो एग्जाम्पल आगरा का एग्जाम्पल दिया। ஆக்ரா எக்ஸாம்பிள். दूसरी बात कौन सी बताई? जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा। ரெண்டாவது என்ன நடந்ததோ அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன எக்ஸாம்பிள்? उसके लिए आपको மந்த்ரா. तीसरी बात कौन सी सुनाई? நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்துறதுக்கு சொன்னாங்க. அதுக்கு என்ன உதாரணம்? तीसरी कौन सी बताई? नेगेटिव को पॉजिटिव. नेगेटिव को तुकाराम महाराज के एग्जाम्पल। चौथी कौन सी सुनाई? நாலாவது என்ன சொன்னாங்க? டிராமா. ड्रामा, उसके लिए कुंती का एग्जाम्पल बताया। कुंती देवियोட एग्जाम्पल சொன்னாங்க. அஞ்சாவது கழுதை. இல்ல कोई कुछ भी कहता है, इसी बातों को झाड़ देना। உதறி தள்ளணும். गधे का एग्जाम्पल। என்ன நடந்தாலும் அது உதறி ஃப்ரெஷ் ஆயிடணும். और लास्ट की बात, रोज अपनी खिड़की को साफ करना, अर्थात अमृतवालाची करना, क्लास के पहले योग करना, और तीसरा मुरली। ஆறாவது விஷயம் என்னன்னா டெய்லி உங்க கண்ணாடியை துடைக்கணும். எப்படி துடைப்பீங்கன்னா அந்த 3 விஷயத்தை வச்சு துடைக்கணும். तो 6 बातें बताई व्यर्थों से मुक्त बनने के लिए, और उसको प्रैक्टिकल में करेंगे, सब कुछ ठीक हो जाएगा। அப்போ வீணானதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த 6 விஷயம், இதை நீங்க பிராக்டிகலா பண்ணீங்கன்னா எல்லாமே 6 या 7 हुआ, 7 पॉइंट। 6 பாயிண்ட்ஸ். कर्मगति, जो हुआ अच्छा हुआ। तीसरा बताया था निगेटिव को पॉजिटिव में चेंज करना। चौथी बताई थी ड्रामा। 5वीं बताई थी कोई कुछ भी कहता है, इसी बातों को झाड़ देना। और 6वीं बताई थी रोज खिड़की को साफ करना। ठीक है। ओम शांति।